بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب يسر ولا تعسر وتمم بالخير اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்கு வாராந்தம் தொடர்ச்சியாக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற இந்த தொடர் வகுப்பில் இன்றைய வகுப்பானது தரம் 10 மாணவர்களுக்கு 24வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனமானது இலங்கை பூராகவும் அரபு மொழியை உயிர்ப்பிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தோடு ஓலவல் பரீட்சையில் அரபு மொழியையும் அரபு இலக்கியம் என்ற பாடத்தையும் தெரிவு பாடமாக கொண்டுள்ள மாணவர்களுக்கு இலவசமாக தொடர்ச்சியாக வகுப்புகளை நடாத்தி வருகின்றது. அதே போன்று ஏலவல் பரீட்சையில் அரபு மொழி பாடத்தை ஏலவல்ல அரபிக் லாங்குவேஜ் அந்த மொழி பாடத்தை தெரிவு செய்திருக்கின்ற மாணவர்களுக்காகவும் வாராந்தம் தொடர்ச்சியாக இலவசமாக வகுப்புகளை நடாத்தி வருகின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே, இச்சந்தர்ப்பத்தில் நாங்கள் அவர்களை நன்றியுடன் நினைவு கூறுவதோடு உங்களுடைய பிரார்த்தனைகளையும் அந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காக அந்த நிறுவனத்தின் உழைப்பாளிகளுக்காக அவர்களையும் சேர்த்து கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக்கொள்கின்றேன். நாங்கள் நேரடியாக விஷயத்துக்கு வாரோம். நாங்கள் 2ஆம் தவணை பரீட்சைக்குரிய மாதிரி வினாக்களை அல்லது கடந்த கால வினா பத்திரங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாங்கள் சென்ற வாரம் ஒரு வினா பத்திரத்தை நாங்கள் பார்த்தோம். உங்களுக்கு தெரியும், நாங்கள் 2 வினா பத்திரங்கள் ஏற்கனவே அனுப்பியிருந்தேன். அதனோட சேர்த்து நான் அதுக்கு பிறகும் ஒரு வினா பத்திரத்தை உங்களோட குரூப்பில் நான் ஷேர் பண்ணி இருந்தேன். ரைட். அப்போ அந்த வகையில் நாங்கள் இந்த வினா பத்திரத்தை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் சென்ற வாரம் நிறைய விஷயங்களை கலந்துரையாடினோம். ரைட். அதில் நீங்கள் இதை பாருங்க, கவிதையை பாருங்க. கவிதையில் கவிதை லேஸ் இல்லையா? இந்த கவிதை உண்மையிலே கஷ்டமான கவிதை அல்ல. கித்ததி சகீரா இஸ்முஹா சமீரா ரைலுஹா தவீலா ஷக்லுஹா ஜமீல் ஷஅருஹா நதீஃபா லஅபுஹா லத்தீஃப். ரைட். அப்போ கருத்தோடு தெரியும். கித்ததி சகீரா, என்னுடைய பூனை சிறியது. உங்களுக்கு கதைக்கலாம், நீங்க சொல்லலாம். கித்ததி சகீரா இஸ்முஹா சமீரா அப்படின்னா கருத்து என்ன? எனது பூனையின் பெயர் சமீரா. அதன் பெயர் சமீரா. ரைலுஹா தவீலா, ரைலுஹா அதனுடைய வால் நீளமானது. அதனுடைய வால் நீளமானது. ஷக்லுஹா ஜமீல், அதன் தோற்றம் அழகானது. அதன் தோற்றம் அழகானது. ஷஅருஹா நதீஃபா, அதன் ரோமம் தூய்மையானது. அதனுடைய ரோமம் தூய்மையானது. லஅபுஹா லத்தீஃப், அதன் விளையாட்டு மிருதுவானது. அதன் விளையாட்டு மிருதுவானது. ஒரு நிமிஷம் தாங்கோ. ரைட். ஓகே. இப்போ இதில் முதலாவது கேள்வி உங்களுக்கு தெரியும். உக்துப் உன்வானன் முனாசிபன் லிஹாதிஹில் கசீதா. ரைட். கித்ததி. அப்போ இந்த சொல் தான் ஆக முக்கியம். என்ன? உன்வானன் அந்த கருத்து என்ன?
தலைப்பு. தலைப்பு. தலைப்பு என்பது கட்டாயமாக பெரும்பாலும் வினால வரக்கூடியது. கவிதைகளை பொறுத்த மட்டில கவிதையுடைய ஆரம்ப சொல் தான் தலைப்பாக வரும். பக்குத்ததி, ரைட், இன்சஅல்தனி, உதாரணமாக தலஅல் பத்ரு அலைனா ஆரம்ப சொல் அல்லது ஆரம்ப 2-3 சொற்கள். இப்ப தலஅல் பத்ரு அலைனான்னு வரக்குள்ள அதில் 3 சொற்கள் வருது. அப்ப நீங்க அதை எப்படி படிக்கணும், எப்படி பார்க்கணும் என்றதை நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன். ரைட். அதே போல மஸ்முல் கித்தா, பூனையின் பெயர் என்ன? ரைட். சமீரா. 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 அப்ப மாண்டா கருத்து என்ன, இஸ்மண்டா பேரு, அது கித்தாண்டா பூனை. இப்ப இந்த இடத்துல இஸ்மெண்ட சொல் இருக்குது இல்லையா, இஸ்மெண்ட சொல் இருக்குது. அப்ப அதே போல ஒரு சொல் தான் இதுவும் இஸ்முகாண்டு இருக்குது. அப்ப 2வது வினாவுக்கான விட 2வது வரியில தான் நிற்குது. சரியா? ரைட். கைஃப வஸஃப ஷாயிர் லைலஹா. பாருங்க, நாங்க படிச்சதா இந்த கவிதைகளை இதே வினாக்களோட படிச்சது ஞாபகம் இருக்கும். கைஃப என்ற கருத்து என்ன? எப்படி? ரைட். வஸஃப என்றா தெரியுமா? வர்ணிக்கப்பட்டது. வர்ணித்தார். ஓகே, வர்ணிக்கின்றார், வர்ணித்தார். அஷ்ஷாயிர் என்றா கவிஞர். கவிஞர். அஷ்ஷாயிர் என்றா கவிஞர், அஷ்ஷிர் என்றா கவிதை. அப்ப தைலஹா, தைலஹாண்டா அதனுடைய வாள். ரைட். உங்களுக்கு இப்ப கைஃப வஸஃப ஷாயிர் தைலஹான்னு கேட்டிக்கிற கவிஞர் அதனுடைய வாளை எப்படி வர்ணிக்கின்றார்? எப்படி வர்ணிக்கின்றார்? தைலுஹா தவீலத்துன். ஓகே. உங்களுக்கு இந்த 3வது வினாவுக்கான இந்த கேள்வியில குறிப்பிட்ட இந்த சொற்களோட பொருள் தெரியலாட்டியும், சரியா? இப்ப கைஃப வஸஃப ஷாயிர் இருக்குது இல்லையா, சில நேரம் கைஃப என்றா உங்களுக்கு தெரியும், கைஃப என்றா எப்படி, வஸஃப என்ற சொல் ஒரு புதிய சொல் உண்டுனா, ஷாயிர் என்ற சொல்லும் கேள்விகளினூடாக நீங்க படிச்சிருந்தா ஓகே. தெரியலாட்டியும் பிரச்சனை இல்லை. இந்த தைலஹா என்ற சொல் உங்களுக்கு தெரியும் என்ன, அது கவிதையில இந்த இடத்துல வந்திருக்குது. அப்ப 3வது வினாவுக்கான விட எத்தனாவது வரியில வரும்? 3வது வரியில வந்திருக்குது. அப்ப நீங்க அதை பார்த்து அப்படி எழுதுனா சரி. தைலுஹா தவீலா, அந்த சொல் என்ன வரியில வந்திருக்குதோ அந்த வரிக்குள்ளதான் பெரும்பாலும் விடை காணப்படும். நல்லா விளக்கணும். அந்த குறிப்பிட்ட கேள்வியில வந்திருக்கின்ற சொல் என்ன வரியில் இடம்பெற்றுள்ளதோ அந்த வரிக்குள்ளதான் பெரும்பாலுமே. அப்ப நான் பெரும்பாலும் என்ற சொல்றது 100% அதே வரியில வரும் என்றதல்ல. பெரும்பாலும் 180%, ஒரு 85% அந்த வரிக்குள்ளதான் நிற்கும். சில நேரம் மேலுக்குள்ள கீழுக்குள்ள வரிகளோடு தொடர்புபடுத்தியும் கேள்விகள் வரும். சரி, ஆனா அது அப்படி வாரது மிச்சம் அறியுது. ரைட். ஓகே. கைஃப கானத் ஷக்லுஹா, கைஃப கானத் எப்படி, அதனுடைய தோற்றம் எப்படி இருந்தது? ஷக்லுஹா ஜமீலுன். ஷக்லுஹா ஜமீலுன். அப்ப இந்த இடத்துலயும் 4வது கேள்வி ஷக்லுஹா என்ற சொல் வந்திருக்குது ஏன்னா, அப்ப அதே சொல் இங்கே வந்திருக்குது, ஷக்லுஹான்னு இருக்குது. அப்ப 4வது கேள்விக்கான விட 4வது வரையில தான் நிற்குது. அப்ப பாருங்க, ஒவ்வொரு வினாவுக்குமான விடைகள் அடுத்தடுத்த வினாவுக்கான விட அடுத்தடுத்த வரிகள்ல வந்து கொண்டே போகுது. அப்ப உண்மையாவே கஷ்டம் இல்ல, லேசா. மாதா கானத் நதீஃபா, மாதாண்டா என்ன, காணத்தண்டா காணப்பட்டது, நதீஃபா சுத்தமானதாக, சுத்தமானதாக இது காணப்பட்டது. ரைட், வெரி குட். அப்ப நதீஃபா என்ற சொல் கேள்வியில இருக்குது ஏன்னா, நதீஃபான்னு இருக்குது. அதே சொல் இங்க இருக்குது, பின்னுக்கால இருக்குது. அப்ப முன்னுக்கால இருக்கிறது என்ன, ஷாருஹா. அப்ப ஷாருஹா என்பதை தான் விட நீங்க ஷாருஹா நதீஃபான்னு போட்டாலும் சரி, அல்லது கானத் ஷாருஹா நதீஃபான்னு போட்டாலும் சரி, அல்லது நதீஃபா என்ற சொல்ல மட்டும் போட்டாலும் சரி. விடைக்குரிய சொல் விடையில வந்தால் அது நீங்க பூரணமாக இருந்தாலும் சரி, சுருக்கமாக இருந்தாலும் சரி, இலக்கண பிழைகள் இருந்தாலும் சரி, இல்லாவிட்டாலும் சரி, அந்த விடைக்குரிய சொல் விடையில வந்தால் ஒரு புள்ளிகள் கிடைக்கும். சொல்லுங்கல்ல எப்படி காணத்தண்டா காணப்பட்டது. இப்ப மாதா கானத் நதீஃபா, எது சுத்தமானதாக காணப்பட்டது. மேல கைஃப கானத் ஷக்லுஹா, அதனுடைய தோற்றம் எப்படி காணப்பட்டது. சரியா? ரைட். ஓகே. அப்ப இந்த கேள்வியை பார்த்தோம். அடுத்த கேள்வியை பாருங்க. இன்னும் சில வினா பத்திரங்கள் எப்படி எப்படி ஏன்னா இப்ப கைஃப ஹாலுக் கொண்டு எங்களோட பேச்சு வழக்கில் நாங்க கேட்கிறோம் இல்லையா, கைஃப ஹாலுக், ஹவ் ஆர் யூ, கைஃப ஹாலுக், நீங்க எப்படி சோமா இருக்கிறீங்களா கேட்கிற அந்த கைஃப என்ற சொல் கருத்து எப்படி.
ரைட். அடுத்த வினாத்தாள் 2ல 3 வினாக்களுக்கு மாத்திரம் நீங்க விடையளிக்கணும். முதலாம் அல்லது 2ஆம் வினாவுக்கும் ஏனையவற்றுள் 2 வினாக்களையும் தெரிவு செய்து விடை எழுத வேண்டும். இப்ப முதலாம் அல்லது 2ஆம் வினா என்று வரக்கொள்ள கவிதை அல்லது உரைநடை. நீங்க கவிதைக்கும் உரைநடைக்கும் சேர்த்து மொழிபெயர்க்கிறோம், இந்த விடை எழுதுறோம் இல்ல, அல்லது 2ம் விடுறோம் இல்ல, 2ல ஏதாவது ஒண்ணு கட்டாயமா செய்யணும். ரைட். நாங்க இதையும் எங்களோட வகுப்புல படிச்சோம். தலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா ஞாபகமிக்கிறா வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா ஐயுஹல் மபஊஸ் ஃபீனா ஜித்த பில் அம்ரில் முதா ஜித்த நவர்தல் மதீனா மர்ஹபன் யா ஹைர தா. ரைட். அப்ப இந்த கவிதை சரியா நாங்க இந்த வீடியோஸ் எல்லாம் போட்டு பார்த்தோம் என்ன. ரைட். கருத்து உங்களுக்கு தெரியும். நாங்க இதை பார்ப்போம். கவிஞர் நபி அவர்களை எதற்கு ஒப்பிட்டு வர்ணித்துள்ளார்? எதற்கு ஒப்பிட்டு வர்ணிச்சிருக்கிற? பூரண சந்திரன். பூரண சந்திரன். நீங்க பூரண சந்திரன் என்ற தமிழ் எழுதினாலும் ஓகே இந்த கேள்விக்கு, அல்லது அல் பத்ர் என்ற சொல்ல போட்டாலும் ஓகே. ரைட். எப்போது நன்றி செலுத்துவது கடமை என கவிதையில் கூறப்பட்டுள்ளது? அல்லாஹ்வின் பால் அழைக்கும் போதெல்லாம். அல்லாஹ்வின் பால் ஒரு அழைப்பாளர் அழைக்கும் போதெல்லாம் என்று நீங்க தமிழ் எழுதினாலும் சரி, அல்லது மாதா லில்லாஹி தா இல்லையா, இந்த மாதா லில்லாஹி தா அதை நீங்க அப்படியே எழுதினாலும் சரி, ரெண்டும் சரியா. அரபால் எழுத மேலும் தமிழால் எழுத மேலும் சரியா. அப்ப எப்போது நன்றி செலுத்துவது கடமை என கவிதையில் கூறப்பட்டுள்ளது என்ற கேள்விக்கு மாதா லில்லாஹி தா சரியா. வஜப ஷுக்ரு அலைனா மாதா லில்லாஹி தா அப்படி அந்த நீங்க வாக்கியத்தை எழுத மேலும். ரைட். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த கேள்விகளுக்கு நீங்க தமிழ் எழுத மேலும் அரபுல எழுத மேலுமா. ரைட். இக்கவிதையில் கவிஞரின் யோசனை என்ன? மைய கருத்து யாது? இப்படி ஒரு கேள்வி வந்தா நீங்க எப்படி எழுத போறீங்க? இந்த மைய கருத்து உங்களுக்கு உங்களோட ஐடியாவில் என்னத்தை தோன்றுதோ அதை சொல்லுங்க. நீங்க நீங்க இப்படித்தான் இருக்கணும் இல்ல, ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஐடியான்னு வரும் தானே, அதை சொன்னா சரி. அவர் வரவேற்ற. ரைட். மைய கருத்துண்டா ரசூலுல்லாவை வரவேற்கிற. ரைட். ரசூலுல்லாவை மதீனத்து மக்கள் வரவேற்கிற. ரைட். இப்ப மதீனால வரவேற்கிற என்றது 2 சொல் தானே. 4 மார்க்ஸுக்குள்ள கேள்வியாக இது இருக்குமாக இருந்தால் இங்க எப்படி எல்லாம் எழுதணும்? கொஞ்சம் விரிவாக ஒரு 3-4 வரிகளுக்காவது எழுத பார்க்கணும். அது எப்படி எழுதுற? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை துறந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்ற சந்தர்ப்பத்தில் மதீனத்து மக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்கும் முகமாக சரியா சனியாத்துல் வதா என்ற இடத்திலிருந்து பாடப்பட்ட பாடலே இதுவாகும். இந்த கவிஞரோட யோசனை என்ன? இந்த ரசூலுல்லாவை வரவேற்றல், அதுதான் சுருக்கம், அதுதான் மையம், அதுதான் கருத்து சரியா, அதுதான் நாடவார விஷயம். அதை கொஞ்சம் விரிவாக விளக்கமாக எழுதினா சரி. ஓகே. அப்ப நீங்க வேணுமெண்டா இந்த 2-3 விஷயங்கள் அதுக்குள்ள என்ன செய்யலாம், ஆட் பண்ணி கொள்ளலாம். எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்த போது ரசூலுல்லா எவ்வாறு இருந்தார் என்பதை மிக அழகான முறையில கவிஞர் சுட்டி காட்டுகிறார் என்று நீங்க விரும்பினா ஆட் பண்ணலாம். ஆனா குறிப்பாக நீங்க சொல்ல வர வேண்டிய விஷயம் என்னென்றா ரசூலுல்லாவை வெல்கம் பண்றது, வரவேற்கிறது சரியா. அத்தனை மைய கருத்தை. ரைட். இக்கவிதையில் காணப்படும் 4 இலக்கியங்களை குறிப்பிடுக. சொல்லலாமா 4 இலக்கியங்கள்? இக்கவிதை எளிமையான சொல்லாட்சி கொண்ட தெளிவான கருத்தை தரக்கூடியதாக காணப்படுகிறது. வெரி குட். எளிமையான கருத்துக்களை தரக்கூடிய. ரைட். ஓகே. ஒத்தோசை கொண்ட சொற்கள். என்ன சொற்கள் இருக்குது ஒத்தோசை கொண்ட சொற்கள்? என்ன சொற்கள் இருக்குது ஒத்த ஓசையில? பலஅ வஜப. ஓகே. வேற என்ன இருக்குது? சந்திரனை கோப்பிட்டு அவர் முக அழகையும் அக அழகையும் குறிப்பிட்டார். ரைட். பூரண சந்திரனுக்கு கவிஞர் என்ன செய்யறார்? ரசூலுல்லா ஒப்பிடுகின்றார் சரியா. அப்ப அகினா ஒரு உமை அணி ஒன்று கையாளப்பட்டிருக்கிறார். ரைட். வேற? நெடிலோசையில முடிவடைஞ்சிருக்கிறா. ஐன் என்ற ஓசையில முடிவடைஞ்சிருக்கிறா. அலைனா அலைனா பீனா மதீனா நானா நானா என்று முடிவடைஞ்சிருக்கிற. அப்போ நிறைய எழுதலாம் வேணா. ஓகே. ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கிற.
அடுத்து சமாளவிலான சொற்கள் கையாளப்பட்டிருக்கிற எல்லாம் எழுதலாம். சரியா? ரைட். மதீனா நகரம் பிரகாசம் பெற்றது என்பதன் மூலம் நாடப்படுவது யாது? எது நாடப்படுகின்றது? நபி அவங்க வந்ததால ரசூலுல்லாவின் வருகை மூலமாக மதீனா பிரகாசம் பெற்றது. ரைட். வேற அவர் கொண்டு வந்த விடயங்கள், அவர் கொண்டு வந்த தூது, அவர் கொண்டு வந்த மார்க்கம், அவர் கொண்டு வந்த இஸ்லாம் எந்த அளவு தூரம் பிரகாசமானது என்பதையும் கவிஞர் இங்கு குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறார். அதாவது ரசூலுல்லாவின் வருகையின் மூலமாக மதீனா பிரகாசம் பெற்றது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமந்து வந்த தூதின் மூலமாக, கொண்டு வந்த சன்மார்க்க இஸ்லாத்தின் மூலமாக, சரியா, அல்லாஹ்வின் கட்டளைகள் மூலமாக மதீனா நகரம் பிரகாசம் பெற்றது. அப்ப அந்த கருத்து என்னண்டா, மதீனா நகரம் ஏற்கனவே இருள்கள்ல மூடி இருந்தது, வழங்கினா இருள்கள்ல சுற்றி தவித்து கொண்டிருந்த நகரமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிற. சரியா? அப்ப அந்த அடிப்படையில் உங்களுக்கு எழுதலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப இருள்கள்ல மூழ்கி கிடந்த மதீனா நகரை, சரியா, இருள்களில் மூழ்கி கிடந்த மதீனா நகரை, ரைட், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை தந்ததன் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறார்? அவர்களுடைய மார்க்கத்தின் மூலமாக மதீனா நகரம் பிரகாசம் அடைந்ததுன்னு சொல். சரி, ஓகே, அப்படி எழுதினா சரி. ரைட். ரைட், ஓகே. யாரோ சொல்றேன், நான் இந்த உரைநடை பகுதியை நான் படிப்பிக்கல, கசீதா மட்டும்தான் போட்டு காட்டினேன் அப்படி என்று. அப்படியா? ஓ சார். அப்படியா? சரி, நான் அப்போ அவளை சொல்லித்தாரேன். நிஷாதானா சாவுக்குரியாதானா இல்லை? ரைட். இந்த பகுதியில் அதான் சொல்லக்குள்ள நான் நிப்பாட்டுறேன். ரைட், ஓகே. ரைட். தொலால் பத்ரு அலைனா, நான் சுருக்கமாக கவிதையை சொல்றேன்னா, ரைட். தொலாண்டா உதித்தது, அல் பத்ரண்டா பூரண சந்திரன், அலைனாண்ட கருத்து எங்கள் மீது. அப்ப தொலால் பத்ரு அலைனாண்ட கருத்து என்ன? எங்கள் மீது பூரண சந்திரன் உதயமாகியது, எங்கள் மீது பூரண சந்திரன் உதயமாகியது. எங்கிருந்து? மின் தனியாத்தில் வதா. தனியாத்துல் வதா என்பது ஒரு இடத்தின் பேரை, சரியா, மதீனாவுக்கு நாங்க எண்டராக கொள்ள இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் பேர் தான் சனியாத்துல் வதா. மின் என்ற கருத்து இருந்து. இப்ப சனியாத்துல் வதா என்ற இடத்துல இருந்து பூரண சந்திரன் எங்கள் மீது உதயமாகியது. அப்ப இந்த பூரண சந்திரன் என்று உவமிக்கப்பட்டிருக்கிற யார் என்றா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு பௌர்ணமி நிலவில அந்த பூரண சந்திரன் எப்படி அழகாக காட்சி தருமோ அதே போன்றுதான், சரியா, பூரண சந்திரன் எப்படி அழகாக காட்சி தருமோ அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ்வுடைய முக அழகு காணப்பட்டது என்று கவிஞர் குறிப்பிட்டு காட்ட விரும்புகிறார். ரைட். அடுத்த வரைய பாருங்க. வஜப ஷுக்ரு அலைனா மா தஆ லில்லாஹி தா. வஜப என்றா கடமையாகி விட்டது, வஜப, ரைட், கடமையாகி விட்டது. அப்ப வாஜிப், வாஜிப் என்ற சொல்ல உங்களுக்கு தெரியும். வாஜிப் தொழுகை ஒரு வாஜிபான கடமையாகும் என்றா கட்டாயமான கடமை, அப்படித்தானே? வஜப கடமையாகி விட்டது. அஷ்ஷுகுர் என்றா நன்றி செலுத்துவது. இந்த சொல்லும் உங்களுக்கு தெரியும், அஷ்ஷுகுர், ரைட். ஏண்டா நீங்க சஜிதாவுடைய வகைகளை படிச்சிருப்பீங்கன்னா, சஜதா திலாவத், சஜதா சஹு, சஜதா ஷுகுர், அப்படித்தானே? சஜிதா திலாவத் என்றா குர்ஆன்ல வரக்கூடிய சஜிதாவுடைய வசனம் என்று ஓதப்படுகின்ற நேரம் சஜிதா செய்யறது சஜிதா திலாவத். சஜிதா சஹுவண்டா என்ன? மறதிக்காக நாங்க சஜிதா செய்யறது சஜிதா சஹு. தொழுகையில மறதி ஒன்று ஏற்பட்டா அதற்காக நாங்க மறதிக்காக செய்யக்கூடிய சஜிதா சஜிதா சஹு. சஜிதா ஷுக்குரண்டா அல்லாஹு தாலா நன்றி, அல்லாஹு தாலாவை நன்றி செலுத்தும் முகமாக, சரியா, ஒரு நல்ல செய்தி கேள்விப்பட்டா அல்லது நல்ல ஒரு விஷயம் நடந்தா அவனுக்கு நன்றி செலுத்தும் முகமாக நாங்க உடனடியாக இருந்த இடத்துலயும் நாங்க சஜிதா செய்யறது சஜிதத்து அஷ்ஷுக்குர்ன்னு சொல்றது. சரியா? இப்ப நீங்க கண்டிருப்பீங்க இல்லையா,
உதாரணமாக கிரிக்கெட் பிளேயர்ஸ் மாதிரி செஞ்சுரி அடிச்சா அல்லது 5 விக்கெட்ஸ் எடுத்தா அல்லது ஃபுட்பால் பிளேயரா இருந்தா ஒரு கோல் ஒன்று அடிச்சா உதாரணமா, அல்லது ஒரு டீம் ஒன்று வின் பண்ணினா டீமாக என்ன செய்யற உடனே சஜதா செய்யற இல்லையா, இருந்த இடத்துலயே சஜதா செய்யற, அது வந்து சஜதத்து சுக்குர். இப்ப சுக்குர் அண்டாக்குறது நன்றி செலுத்துறது, ரைட்? அப்ப வஜப சுக்குரு அண்டாக்குறது நன்றி செலுத்துவது கடமையாகி விட்டது அலைனா எங்கள் மீது. இப்ப வஜப சுக்ரு அலைனா எங்கள் மீது நன்றி செலுத்துவது கடமையாகி விட்டது. மாதா லில்லாஹி தா, மாதா ஆண்டா கருத்து அழைக்கும் போதெல்லாம், தா ஆண்டா அழைத்தான். இதுல வந்து மா என்பது குள்ளமா, அதாவது மா ஆண்டா கருத்து நீங்க படிச்சிருப்பீங்க என்ன அந்த கருத்துல படிச்சிருப்பீங்க, அப்படி அல்ல. இந்த இடத்துல குள்ளமா தா, அதாவது அழைக்கும் போதெல்லாம், லில்லாஹி அல்லாஹின் பக்கம், தாயின் ஒரு அழைப்பாளர், ஒரு அழைப்பாளர் அல்லாஹின் பக்கம் அழைக்கும் போதெல்லாம் நன்றி செலுத்துவது எம் மீது கடமையாகி விட்டது. ஐயுஹல் தாண்ட என்ன? தாண்ட அழைத்தான், தாண்ட கருத்து அழைத்தான், அழைத்தார். ஓகே, இப்ப மாத ஆண்டு வரக்குள்ள அழைக்கும் போதெல்லாம் என்று வரும். ரைட், ஓகே, அதான் முடியட்டுமா? ரைட், ஓகே. ரைட், ஓகே. ஓகே, பாருங்க அடுத்த வரைய பாருங்க. ஐயுஹல் மபூஸ் ஃபீனா, ஐயுஹா என்பது விழிக்கின்ற சொல். இப்ப குல் யா ஐயுஹல் காஃபிரூன், குல் நபியே யா ஐயுஹல் காஃபிரூன், சரியா, நிராகரிப்பாளர்களே. இப்ப ஐயுஹா, யா அல்லது யா ஐயுஹா எல்லாமே வந்து விழிப்பதற்காக வரக்கூடிய சொல், சரியா? அப்ப ரைட், அப்ப ஐயுஹல் மபூஸ் என்ற கருத்து, மபூஸ் என்ற அனுப்பப்பட்டவர். அப்ப ஃபீனாண்டா எம்மிடத்தில், அப்ப ஐயுஹல் மபூஸ் ஃபீனாண்ட கருத்து எம்மிடத்தில் அனுப்பப்பட்டவரே, எம்மத்தியில் அனுப்பப்பட்டவரே. ஜித்த பி, பீர் கொண்டு வந்தீர், பில் அம்ரி அல் முத்தா, ஜித்த பில் அம்ரில் முத்தா, அல் அம்ரண்டா கருத்து விடயம், அல் முத்தா அண்டா கட்டுப்பட வைக்கின்ற, வழிபட வைக்கின்ற அந்த கருத்துல வரும். இப்ப ஜித்த பில் அம்ரில் முத்தா அண்டா கருத்து கட்டுப்பட வைக்கின்ற விடயத்தை அல்லது வழிபட வைக்கின்ற விடயத்தை நீர் கொண்டு வந்தீர், சரியா? ஜித்த பில் அம்ரில் முத்தா, அப்ப கட்டுப்பட வைக்கின்ற விடயம் என்னன்னு கேட்டா அது இஸ்லாம். இஸ்லாம் என்ன செய்யுது? இதெல்லாம் கட்டுப்பட வைக்குது இல்லையா? இஸ்லாத்தின் கட்டளைகள் இவளை கட்டுப்பட வைக்குது, இஸ்லாத்தின் ஏவல்கள் இவளை கட்டுப்பட வைக்குது. நாங்க ஏவல்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்றோம், இஸ்லாத்தின் விலக்கல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றிலிருந்து விலகி நடக்கின்றோம். அப்ப அந்த கட்டளைகள் இவளை கட்டுப்பட வைக்கிறதால இஸ்லாத்தை கவிஞர் எப்படி சொல்றாரு? அல் அம்ருல் முத்தான்னு சொல்றாரு, சரி? அப்படி கேள்வி வரலாம், கட்டுப்பட வைக்கின்ற விடயம் என்று குறிப்பிடப்படுவது யாது?
அல்லது அரபில கேள்வி வரக்குள்ள மாஹுவல் அம்ருல் முத்தா என்று வந்தால் அல் இஸ்லாம் என்று எழுதினா சரி. ஜித்த நவ்வர்த்தல் மதீனா, ஜித்த நீர் வந்தீர், நவ்வர்த்த ஒளியூட்டு நீர், அல் மதீனா மதீனாவை ஒளியூட்டு நீர். அப்ப ஜித்த நவ்வர்த்தல் மதீனா நீர் வந்து மதீனாவை ஒளி பெறச் செய்தீர், மதீனாவை ஒளியூட்டினீர். கடைசியா மர்ஹபன் யா ஹைரதா, மர்ஹபன் அண்டா நல்வரவாகட்டும், மர்ஹபன் நல்வரவாகட்டும், யா ஹைரதா அண்டா கருத்து சிறந்த அழைப்பாளரே. சரியா, சிறந்த அழைப்பாளரே உங்கள் வருகை நல்வரவாகட்டும் என்று கவிஞர் கவிதையை முடிச்சுக்கிறாரு. சரியா, ரைட். ஓகே, பேப்பர் நான் ஆல்ரெடி அனுப்பிட்டேனே, 3 பேப்பர் குரூப்ல இருக்குது, கொஞ்சம் பாருங்களேன். சரி, ஓகே, ரைட். இந்த உரைநடையும் பார்ப்போம், நாங்க வேகமா பார்ப்போம். உங்களுக்கு தெரியும் குரூப் லிங்க் நாங்க ஷேர் பண்ணல, ஒரு டீட்டெயில்ஸை வந்து நம்பர் 1 இருக்குது, அந்த நம்பருக்கு அனுப்பினா சரி. ஓகே, நோட் 7731717118 இந்த நம்பருக்கு நீங்க அனுப்பினா அவங்கள அட் பண்ணி கொள்வாங்க இன்ஷா அல்லாஹ். சரியா, ரைட். ஓகே, இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வரோமா? ரைட், ஓகே. இதில் பாருங்க, நாங்கள் இதை படித்தோம்னா சுஜாஅத்து சபி, சரியா, ஒரு சிறுவனின் துணிச்சல். இப்போ இந்த உரை பகுதியை நீங்கள் தமிழில் நாங்கள் உரை பகுதியை நாங்கள் அதாவது டிரான்ஸ்லேட் பண்ணாமல் மொழிபெயர்க்காம தமிழில் மட்டும் நீங்கள் பார்த்துட்டு போனாலும் உங்களுக்கு விட எழுதியலுமா அண்டு பாருங்க. ஒன்று, இப்பந்தியில் கூறப்பட்டுள்ள சிறுவன் யாரு? சிறுவன் யாரு? பேரை சொல்லலுமா? அப்துல்லாஹ் இப்னு சுபைர் அப்துல்லாஹ் இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. அவன் பிற்காலத்தில் எத்துறையில் சிறந்து விளங்கினான்? 2வது கேள்வி. அரசியல் மற்றும் அரசியல் மற்றும் அடுத்தது என்ன? ஒன்று அரசியல், ஓகே, அரசியல், போர், போர், சரியா, யுத்தம், அரசியல் மற்றும் போர், ரைட். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அச்சிறுவன் அளித்த பதில் யாது? என்ன அந்த சிறுவன் கூறிய பதில் என்ன? நான் உங்களுக்கு அஞ்சுவதற்கு ஒரு குற்றமும் செய்யவில்லை. உமக்கு நான் விசாலமாக இடம் தர வீதி ஒடுக்கமாகவும் இல்லை. வெரி குட், ஓகே, தான் பதில் என்ன? ரைட். நான் உமக்கு அஞ்சுவதற்கு எந்த குற்றமும் செய்யவும் இல்லை, உமக்கு விசாலமாக இடம் தர வீதியும் ஒடுக்கமானதாக இல்லை, அவ்வளவுதான். அல்லது நீங்க இந்த கருத்து அந்த பதில் அதை நீங்க அரபால் எழுதுறதாக இருந்தால் பார்த்து எழுத மேலும். கால சபி என்கிறலையா, கால சபி சிறுவன் கூறினான், கால சபி. சரியா, அப்ப கால சபி சிறுவன் கூறினான் என்கிறதுல யா அமீர் அல் முஃமினீன் லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅகாஃபுக் வலம் யகுன் அத்-தரீகு லையகன் ஃபவஸ்ஸிஉ லக். சரியா, அதுதான் சிறுவன் எழுத்த பதில், ரைட். அப்ப இல்ல 2 கூற்றுக்கள் தான் நிக்குது. ஒன்று, லிமாதா லம் தஹ்ரு மாரிஃபாகிக், மேற்கோள் குறியில அழகா இருக்குது. லிமாதா லம் தஹ்ரு மாரிஃபாகிக் என்று கேட்ட யாருண்டா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதுக்கு சிறுவன் எழுத்த பதில் அடுத்த கூற்று, யா அமீர் அல் முஃமினீன் லம் அஃஅல் ஜுர்மன் ஃபஅகாஃபுக் வலம் யகுன் அத்-தரீகு லையகன் ஃபவஸ்ஸிஉ லக். இந்த 2 கூற்றுக்களும் மாத்திரம்தான் இந்த உரை பகுதியில் இருக்குது. அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அச்சிறுவன் அளித்த பதில் யாதுன்னு கேட்ட இடத்துல நீங்க தமிழ்லையும் எழுதலாம் அல்லது அரபிலையும் இந்த கூற்று இருக்குது எழுதலாம். இந்த கேள்விதான் கொஞ்சம் நீங்க உரை பகுதியா பார்த்துட்டு வரணும். சவுண்ட் ஆயிக்குது. இந்த அப்துல்லா இப்னு ஜுபைர் எந்த கூற்றை கூறினார் அப்படின்னு கேட்கல, அதுல 2 கூற்று தானே, அதுல எந்த கூற்று போட்டாலும் சரியா? இல்ல, அப்படி இல்ல அப்துல்லா இப்னு சுபைர் கூறிய பதில் என்னன்னு கேட்டா அவரு சொன்னதான் நீங்க எழுதணும். சரியா, இப்ப இது 1வது கூற்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சிறுவன்கிட்ட கேட்கிறது, லிமாதா லம் தஹ்ரு மாரிஃபாகிக். சரியா,
உங்களோட நண்பர்களோட நீங்க ஏன் போகல என்ற அந்த கூற்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டது. நீங்க பாருங்க, சால உமர் உமர் கேட்டாரு அண்டு வந்திருக்குது. அடுத்தது பாருங்க, கால சபி சிறுவன் பதிலளித்தான், சிறுவன் சொன்னான் என்று இருக்குது. அப்ப ரெண்டுல இது பொருத்தமானா ரெண்டுல பொருத்தமானதான் நீங்க எழுதணும். எது பொருத்தம் என்றா யாரு எதை கேட்டாரோ அதைத்தான் நீங்க எழுதணும், விளங்கினா? அல்லது எதை பதிலாக சொன்னாரோ அதைத்தான் நீங்க எழுதணும். இந்த கூற்று கழிக்கிறேன்னு சொல்லிட்டு ரெண்டையுமே ஏதாவது ஒன்று எழுதலாம் என்று எழுத இயலாது. சரியா? ரைட், ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, மேலே கோடிடப்பட்ட சொற்றொடர்களின் கருத்தை எழுதுக. ரைட், இப்ப சொல்லுங்க பார்க்க. வகஃப ஜானிபத் தரீக், இது கருத்து என்ன? அச்சிறுவன் மாத்திரம் வீதி அருகில் நின்றான். அச்சிறுவன் மாத்திரம் வீதி அருகில் நின்றான். அந்த அச்சிறுவன் என்ற சொல்லுக்கு இதில் இல்ல, வகஃப நின்றான், ஜானிபத் தரீக் வீதி அருகில். ஆனா அச்சிறுவன் என்று சொல்லையும் உங்களுக்கு சொல்லலாம். ஏண்டா அந்த படற்கேன்னு பாடத்துல படிச்சிருப்பீங்கன்னா, அதாவது வந்தான், யாரு வந்தான், அவன் வந்தான், ஒட்டு படிச்சுக்கிறா. வந்தால் யார் வந்தால் அவள் வந்தாள். அது மாதிரி இப்ப வகஃப நின்றான், யார் நின்றான், அவன் நின்றான். அவன் என்பது யாரு? அச்சிறுவன். ஓகே, பிரச்சனை இல்ல. வகஃப ஜானிபத் தரீக், பாதை அருகில் அவன் நின்றான் அல்லது அச்சிறுவன் நின்றான். ஓகே, அடுத்து அப்ப நீங்க அந்த சொல் தனி சொல்லாக கேட்டு வரோம் மேலும், அல்லது சொற்றொடராக வரோம் மேலும், அல்லது இப்படி ஒரு வாக்கியமாக வரோம் மேலும், அப்படி கோடடிச்சிக்கிற பகுதியை நீங்க திருப்ப எழுதணும். திருப்ப நீங்க எழுதிட்டு தான் அட கருத்தை நீங்க எழுதணுமே. லம் அஃபல் ஜுர்மன், அட கருத்து என்ன? நான் ஒரு குற்றமும் செய்யவில்லை. நான் எந்த குற்றமும் செய்யவில்லை. வெரி குட். லம் அஃபல் நான் செய்யவில்லை, ஜுர்மன்டா குற்றம். அப்ப லம் அஃபல் ஜுர்மன், நான் ஒரு குற்றத்தையும் செய்யவில்லை என்று வரும். ரைட், ஓகே. இப்பந்தியிலிருந்து பெற்றுக்கொள்ளப்படும் படிப்பினைகள் 4 கேட்டீங்க. சொல்லுங்க பாக்க, அழகா சொல்லலாம். தன் பக்கம் நியாயம் இருந்தும் அவன் துணிச்சலோட செயல்பட்டான் அந்த சிறுவன். தன் பக்கம் நியாயம் இருக்கிற நேரம் பயப்பட தேவையில்ல. சரியா? துணிச்சலோடு செயல்பட்டான். வேற தன்னம்பிக்கையோட அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்க பொடியன் தன்னம்பிக்கையோட வரும். பேரண்ட்ஸ் அந்த பொடியனா அந்த சிறுவனை ஜனாதிபதியோட நேர்மை தன்மை. எஸ். ரெண்டாவது என்ன சொன்ன? அந்த சிறுவனை தன்னம்பிக்கையோட அல்லது துணிச்சலோட வளர்த்திக்கிறாங்க, யாருக்கும் அஞ்சாத நிலையில வளர்த்திக்கிறாங்க. அதே போல ஜனாதிபதியுடைய என்ன? நேர்மைத்தன்மை. நேர்மைத்தன்மை என்றத்தினூடாக நீங்க சொல்ல வாரது என்ன? மக்களின் நடவடிக்கைகளை மக்களின் நடவடிக்கைகளை விசாரிப்பதற்காக செல்றது, போறது, வாரது. ரைட். வேற காணப்படும் நல்ல பண்புகளை காணும் நேரம் ஏற்படும். நியாயமான பதில கேட்டு கோபப்படாம அந்த சிறுவண்ட வெரி குட். அந்த சிறுவண்ட நியாயமான பதில கேட்டு கோபப்படல, மாற்றமாக பொறுமையோட இருந்து சந்தோஷப்பட்டாங்க. ஓகே, அப்ப தமிழ்ல எத்தனை படிப்பினை கேட்டாலும் நீங்க சிறப்பா எழுதலாம் தானே? ரைட், ஓகே. அதே போல இப்பந்திய சாராம்சத்தை சுருக்கமாக எழுதுக. எப்படி எழுதுற? சாராம்சம் ஒன்றும் இல்ல. இந்த கதையை நீங்க படிச்சிருக்கிறீங்க, உங்களோட மனசுல அந்த கதை எப்படியெல்லாம் பதிந்திருக்குதோ அதை அப்படி எழுதிட்டு வந்தா சரி. அதுதான் நாங்க அந்த கதையை சுருக்கமா எழுதுறது. கதையை சுருக்கமா எழுதுறேன், கதையை மொழிபெயர்க்கிற அல்லது கதையை அவங்களுக்கு ஞாபகமிக்கிறமா எழுதி முடிக்கிற, அவ்வளவுதான் சாராம்சம். சரியா? என்ன அதை பத்தி இப்ப நீங்க படிச்ச கதை உங்களுக்கு படிச்ச ஞாபகம் வரும் தானே? ஞாபகம் வந்திருக்கிறத வச்சு நீங்க கதையை எழுதினா சரி, அவ்வளவுதான் சாராம்சம். சரியா? அப்ப இந்த உரைநடைக்கு பொருத்தமான தலைப்பு என்ன? துணிச்சல் மிக்க சிறுவன். துணிச்சல் மிக்க சிறுவன். தலைப்பு தமிழ்ல தானே? சுஜாது சபி என்று எழுதலாம், அல்லது துணிச்சல் மிக்க சிறுவன் என்று எழுதலாம். கேளுங்க. இப்ப அதுல ஹெடிங்க கேக்குறாங்க, ஒன்னு கேக்குறாங்க. இப்ப அதுக்கு நம்ம அரபால கொடுத்தா சரியா இல்லாட்டி தமிழால கொடுத்தா சரியா? அரபால விட எழுதுற பகுதிக்கு அரபால மட்டும்தான் நீங்க கொடுக்கணும் இந்த கேள்விக்கு. ரைட். இதுல அரபால மட்டும்தான் நீங்க கொடுக்கணும். ஆனா இந்த பகுதியில் அந்த கேள்வி வந்தால், ஒருவேளை வந்தால் தமிழ்ல கொடுத்தாலும் ஓகே, அரபால கொடுத்தாலும் ஓகே. சரி சரி, ஓகே. ஆனா இதுல 6 கேள்வி வந்திருக்குது, அப்படி வாரது இல்ல, 5 கேள்வி தான் வாரது. சரி, ஏதோ வந்திருக்குது இல்லையா? இருக்கிற கேள்வியை பார்த்துட்டு போவோம்.
ரைட். அடுத்த இந்த சூரத்துல் ஃபீல் நாங்க முதலாம் தவணை பரீட்சையில சூரத்துல் ஃபீல் முதலாவதாக படிச்ச சூரத்துல் ஃபீல், சூரத்துல் குரைஷ், சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் மஸத். இந்த 7 சூறாக்களையும் நீங்க கட்டாயமாக 2ஆம் தவணைக்காக படிச்சுட்டு போகணும். சரியா? 2ஆம் தவணை என்றிட்டு முதலாம் தவணையில படிச்சதெல்லாம் படிச்சாம போறது இல்லை. விளங்கினா உங்களுக்கு? முதலாம் தவணைக்கும் நீங்க படிச்சதை கட்டாயமாக படிச்சு கொண்டு பார்த்து கொண்டு போகணும். ரைட். அதுல இப்ப நான் இதுல நான் விரிவாக விளக்கல்ல. அருளப்பட்ட பின்னணி நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. எந்த சூறா வந்தாலும் அருளப்பட்ட பின்னணி வார. அப்ப நீங்க எல்லா சூறாக்களையும் அருளப்பட்ட பின்னணியை படிச்சா 4 மார்க்ஸ் ரெடி ஆகலாம். எல்லா சூறாலையும் இலக்கியம் கேட்டு வார. அப்ப சும்மா இலக்கியத்தை விவரிக்க வந்தா 4 இலக்கியமாவது எழுதணும். 4 குறைந்தபட்சம் 4 எழுதணும். எனவே எல்லா சூறாக்களையும் 4 இலக்கியமாவது நீங்க படிச்சுட்டு போங்க. எல்லா சூறாக்கள் இருந்தும் படிப்பினைகள் குறைந்தபட்சம் 2ஆவது படிச்சுட்டு போங்க. சரியா? 2 குறிப்பிடுகாண்டு கேட்டா 2 எழுதினா போதும். 2 குறிப்பிடுகாண்டு இலக்கம் போட்டு வராம சும்மா படிப்பினைகளை குறிப்பிடுகாண்டா நீங்க 4 படிப்பினைகளாவது எழுதணும். சரியா? அடுத்தது தஜ்வீத் சட்டம். தஜ்வீத் சட்டம் ரைட் இப்படி எழுதணும் என்று சொன்னா, உதாரணமாக அலம் யஜ்அல் என்ன சட்டம் இருக்குதுங்க? இல்ஹாரு ஸஃபவி என்ன சட்டம் இருக்குது? இல்ஹாரு ஸஃபவி. நீங்க இந்த சொல்ல திருப்ப எழுதணும். அலம் யஜ்அல் என்று உங்களோட கல்கலா சுகராவும் கல்கலா சுகுரா ஈக்குது. ஆனா ஜீமுக்கு கோடடிச்சு இல்லையே மகன். கல்கலா சுகுரா ஈக்குது. அந்த கோடடிச்சிக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா ரைட் ஒரு நல்லா விளந்து சுக்குன் செய்யப்பட்ட மீமோட யா அது அங்கே முன்னுக்கு லாமுக்கும் அழைப்புக்கும் சேர்ந்து பட்டிக்குது. நான் எதிர்பார்க்கிறேன் அதைத்தானே. அந்த சுக்குன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டமும் சுக்குன் செய்யப்பட்ட நூலுக்குரிய சட்டமும் தான் எதிர்பார்க்கிறேன். நீங்க கல்கலாவே மேலதையுமே எழுதுவீங்க, பிரச்சனை இல்லை. சரியா? ரைட். ஓகே. ஆனா இது மெயினா எழுதணும். அந்த எல்லா பேப்பர்லயும் தஜ்வீத் சட்டம் கேட்டா அப்படி கோடு போட்டு தான் தருவாங்களா? தருவாங்க. சூறாவையும் தருவாங்க, தஜ்வீத் சட்டம் கேட்டு கோடடிச்சும் தருவாங்க. அப்படி கோடடிச்சு இல்லாட்டி நீங்க எக்ஸாம் ஹால்ல இப்ப டீச்சர் கிட்ட என்ன சொல்லன்னு கேட்டா அவங்க சொல்லுவாங்க. சில நேரம் தவறலாம் தானே, கோடடிச்சு வராது, சில நேரம் தவறலாம். அப்படி வந்தா டீச்சர்கிட்ட கேட்டா அவங்க சொல்லி தருவாங்க. இன்னும் சொல்லி கீழே கோடடிச்சு தஜ்வீத் சட்டத்தை எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? ஓகே சார். பழமொழிகளை நாங்க இன்ஷால்லா இப்ப படிக்கல. சரியா? பழமொழிகள் ஒரு பாடம் ஒன்று இருக்குது, நாங்க படிக்கல. பழமொழிகளை படிக்காமலும் நீங்க நல்ல ரிசல்ட் எடுக்கலாம். சரியா? ரைட். படிப்போம், கொஞ்சம் பிறகு படிப்போமே. அடுத்த சிறுகுறிப்பு மகள் அது தமிழ்ல எழுதலாம். சரியா? ஆனா அரபு மொழியில் எழுதுகாண்டு வந்தால் அரபால தான் எழுதணும். சிறுகுறிப்பு வினா பத்திரத்துல சிறுகுறிப்பை அரபு மொழியில் எழுதுகாண்டு வந்தால் நீங்க அரபு மொழியில தான் எழுதணும். இல்லாட்டி தமிழ்ல தாராளமாக எழுதிடணுமா? ரைட். நாங்கள் அந்த இடத்து வரக்குள்ள நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்படின்னா அலம் யஜ்அல், அப்ப அந்த குறிப்பிட்ட சொல்ல எழுதிட்டு அழிக்கிற சட்டம் இல்ஹாரு ஸஃபவி என்று எழுதிட்டு அதோட நிப்பாட்டப்படாத. ஏன்னா 4 மார்க்ஸ். சரியா? நீங்க 2 இப்ப 4 இடத்துல கோட் அடிச்சு சில நேரம் 2 இடத்துல வரலாம். அவரை நீங்க எழுதணும். சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்கு பிறகு யா இடம்பெற்றுள்ளதால் சுக்கூன் செய்யப்பட்ட மீமை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும் என்று எழுதணும். அந்த சட்டத்தை எழுதுறதுக்கு இப்ப 2 இடத்துல கோட்டடிச்சு வரணும் வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப 2 புள்ளிகள் தானே, 2 புள்ளி. அப்ப சட்டத்தை எழுதுறதுக்கு 1 புள்ளி, விளக்கத்துக்கு 1 புள்ளி. இப்ப 4 இடத்துல கோட்டடிச்சு வரன்னு சொன்னா சட்டத்தை எழுதுறதுக்கு 1/2 புள்ளி, விளக்கத்துக்கு 1 புள்ளி. அப்ப 4 சட்டங்களுக்கும் 4 புள்ளி, 4 விளக்கங்களுக்கும் 4, இந்த 4 சட்டங்களுக்கும் 2 புள்ளி, சட்டங்களை குறிப்பிடுறதுக்கு விளக்கங்களுக்கு 2 புள்ளி, மொத்தமாக 4 புள்ளி. விளக்கமா எழுதணுமா? பெரிசா விளக்கம் கட்டுற மாதிரி எழுதுறது இல்ல, சுருக்கமா எழுதுனா சரி. பைரன் நபாபில், பைரன் நபாபில் என்ன சட்டம்? எப்படி எழுதுற? பைரன் நபாபில் அண்டு நீங்க உங்களோட விடயத்தால நீங்க எழுதுவீங்க பைரன் நபாபில் அண்டு எழுதி ஒரு டேஷ் பண்ணிட்டு இல்ஹார் அண்டு எழுதுவீங்க. எழுதிட்டு அவரோட டேஷ் ஒன்று போட்டு தன்வீனுக்கு பிறகு ஹம்சா அல்லது இல்ஹாருடைய எழுத்துக்கள் ஒன்றாக ஹம்சா இடம்பெற்றிருப்பதால் தன்வீனை வெளிப்படுத்தி ராகமின்றி ஓத வேண்டும் என்று சொல்வீங்க. அவ்வளவுதான்.
ரைட். மின் சிஜில் அது என்ன சட்டம்? இஹ்ஃபா. இஹ்ஃபா. ரைட். ஓகே, இஹ்ஃபாவுடைய சட்டம் சரியா? மின் சிஜில். அப்ப என்ன எப்படி எழுதுறது? சுக்குன் செய்யப்பட்ட நூனுக்கு பிறகு சீன் அல்லது இஹ்ஃபாவுடைய எழுத்து சீன் வந்திருப்பதால் சுக்குன் செய்யப்பட்ட நூனை மறைத்து ராகம் எடுத்து உத வேண்டும். அதே போல காஸ்பின் மஅகூல் இது இதுதான் 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 பிகுன்ன. பிகுன்னா. இதுதான் பிகுன்னா. சரியா? இதுதான் பிகுன்னா. ஓகே ரைட். இதுதான் பிகுன்னா. அப்ப எப்படி விளக்கம் எழுதுறது? இப்ப தன்வீனுக்கு பிறகு மீம் வந்துள்ளதால் சரியா? சுக்குன் செய்யப்பட்ட மீம் வந்துள்ளதால் பாவுடன் மீமே தன்வீனுடன் வேண்டும் சரியா? யார்ட மைக்குவதறி ஆன் பண்ணிக்கிறதால ஏண்ட சவுண்டே என்ன கேக்குது. ரைட். கொஞ்சம் நீங்க மியூட் பண்ணியே வச்சுக்கொள்ளுங்கள. ரைட். ஓகே. அப்ப எந்த சூறாவாக இருந்தாலும் அந்த சூறாட அருளப்பட்ட பின்னணி கேட்டுவார, இலக்கியம் கேட்டுவார, படிப்பினைகள் கேட்டுவார, தஜ்வீத் சட்டமும் வார. கடைசியாக உள்ள ஒரு வினா இருக்குது. ஆரம்ப இருவசனங்களையும் விளக்குகின்றது. அது விளக்காவிட்டாலும் நீங்க மொழிபெயர்ப்பு எழுதினாலும் போதும் சரியா? ரைட். அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல் என்ற இந்த ஆரம்ப வசனத்துடைய மொழிபெயர்ப்பை எழுதுறதோட அலம் யஜஅல் கைதஹும் ஃபீ தவ்லீல் இதனுடைய மொழிபெயர்ப்பு விளங்கினா? ரைட். மொழிபெயர்ப்பு எழுதினா போதும். நீங்க விரும்பினா இனி அந்த மொழிபெயர்ப்பை எழுதிட்டு உங்களோட மொழி நடையில ஏதாவது எழுத விரும்பினா எழுதலாம். ரைட். ஓகே சரி. ரைட். அடுத்த ஹதீஸ். ஹதீஸ் வந்து நீங்க மொத்தமாக எல்லா ஹதீஸ்களையும் படிச்சுக்கிறீங்களா? மொத்தம் 6 ஹதீஸ் அது படிச்சு. மொத்தம் 6 ஹதீஸ்ல நாங்க எத்தனை ஹதீஸ் படிச்சோன்னு ஞாபகம் இருக்குதா? ஞாபகம் இல்ல சார். ஞாபகம் இல்லை ஏன்னா செகண்ட் டைம் எத்தனை அதிகம் வர? செகண்ட் டைமுக்கு இருங்க நான் கொஞ்சம் பார்த்து சொல்றேன். செகண்ட் டைமுக்கு 4 ஹதீஸ் வர சார். பட் நம்மளோட ஸ்கூல்ல வந்து எல்லாத்தையும் படிச்சு சொன்னாங்க. அதனால 4 ஹதீஸ்க்கு மேற்பட்ட ஹதீஸையும் எடுத்தாங்க. 4 ஹதீஸ்க்கு மேற்பட்ட ஹதீஸையும் எடுத்தாங்க. ரைட்டா. இப்படித்தான் ஹதீஸ் மொத்தமா 6 இருக்கிறதால எங்களுக்கு குறிப்பாக சொல்ல இயலாது 4 ஹதீஸ் தான் வரும் அண்டு. ரைட். சில ஸ்கூல்ல 6 ஹதீஸ்களையும் படிப்பிச்சிருப்பாங்க. நான் உங்களுக்கு அந்த ஹதீஸ்களை படிப்பிக்கல. எனவே நான் உங்களுக்கு அந்த நான் போன வருஷங்கள்ல செஞ்ச கிளாஸ் ரெக்கார்டிங்க வந்து லிங்கை ஷேர் பண்ணியிருந்தேன். அப்படித்தானே குரூப்ல நீங்க படிச்சு கொள்ளுங்க பார்த்து கொள்ளுங்கன்னு சொல்லி ஷேர் பண்ணியிருந்தேன் தானே? ஓ சார். ரைட். நீங்க பார்த்திருக்கிறீங்களோ தெரியல. எப்படியோ ஒன்று அந்த கப்பல்ல பயணம் செய்கின்றவர்களுக்கான உதாரணம் என்று சொல்ல பெரிய ஹதீஸ் ஒன்றிக்குது இல்லையா? இதுக்கு வந்து அதான் வந்திருந்துச்சு. எக்ஸாம் முடிஞ்ச அப்போட ஓம் சார். எங்க வடமேல் மாகாணமா? சார் வடமேல் மாகாணம். வடமேல் மாகாணம் எங்கிட்ட முடிஞ்சிட்டு சார். ஓடங்க மாவனல்ல ஜோன் பேப்பர்களுக்கு. ஜோன் பேப்பர் ஜோன் மாவனல் அப்படியா? ஓ பேப்பர் என்ன கைக்கு கிடைக்கல இல்லையா? பேப்பர் திருத்தி தந்தா? இல்ல சார் தரல. இல்ல சார். ஓகே ஓகே ரைட். அப்ப ரைட். அதான் நான் சொல்ல வரேன் என்னண்டா ஓகே மசலுல் காயிமி அலா ஹுதூதில்லா என்று வார அந்த கப்பல்ல பயணம் செய்கின்ற கூட்டத்தாருக்கான உதாரணம் அந்த ஹதீஸ் வரும். அடுத்த மசலுல் முஃமினீன ஃபீ தவாதிஹிம் வ தராஹுமிஹிம் என்ற ஹதீஸும் 2ஆம் தவணைக்குரியது. ரைட். கபுரத் ஹியானத்தன் அன் துஹத்திஸ அஹாக அது எல்லாரும் படிச்சிருப்பீங்க அந்த ஹதீஸ் உட்பட. அல் பிர்ரு வல் இஸ்ம் நன்மையும் தீமையும் என்ற அந்த ஹதீஸும் வந்து வரும். இது இந்த 4 ஹதீஸ்களும் தான் ஃபர்ஸ்ட் டேர்முக்கும் செகண்ட் டேர்முக்கும் உரியது.
மற்ற 2 ஹதீஸ் இருக்குது. இப்ப இந்த பேப்பர்ல வந்திருக்கிற ஹதீஸ் தேட்டமுக்குரியது, 3ஆம் தவணைக்குரிய ஹதீஸ். யா குலாம் இன்னி உஅல்லிமுக கலிமாத் இஹ்ஃபலில்லாஹ யஹ்ஃபல்க. ரைட், அந்த ஹதீஸும் அதே போல இந்த பேப்பர்ல இருக்கிற அரஐத்தும் லவ் அன்ன நஹ்ரன் பிபாபி அஹதிக்கும் என்ன இந்த ஹதீஸும் தேட்டமுக்குரியது. ரைட், நீங்க இப்ப என்ன செய்யுங்கண்டா, ரைட் ஓகே, இப்ப காலம் போதாதுன்னா குறுகிய காலத்துல நீங்க எல்லா ஹதீஸ்களையும் படிக்கிறது இயலாது. படித்த ஹதீஸை மாத்திரமாவது பார்த்துட்டு போங்க. இல்லைங்கண்ணா? ஆம் சார். ஓகே, கயிறு அப்படி பார்த்துட்டு போறது நல்ல. ரைட் ஓகே. ஏன்னா இப்ப வந்து நாங்க படிக்காத விஷயங்களை நினைச்சு யோசிச்சு அப்படி படிக்கலையே என்று நாங்க யோசிக்கிறத விட படிச்சுக்கிறது எதுவோ அதை நாங்க படிச்சுட்டு மீட்டிட்டு போறேன் நல்ல மண்டு படுற. வேணுமென்னா நீங்க படிச்சே ஆகணும்னு சொன்னா யூடியூப்ல ரெக்கார்டிங் அவைலபிளா இருக்குது. நான் போன வருஷம் முந்தின வருஷங்க செஞ்ச இதே ஹதீஸ படிப்பிச்ச அந்த ரெக்கார்டிங்ஸ் எல்லாம் இருக்குது. நீங்க கொஞ்சம் சர்ச் பண்ணினீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்ளலாம் இன்ஷா அல்லாஹ். சரியா சார், ஓ இப்ப வரைக்கும் நடந்த 24 கிளாஸ் ரெக்கார்டிங்ஸும் இருக்கா யூடியூப்ல? 24 இல்லாட்டி 22ஆவது இருக்கும். 22 21 வீடியோ இருக்குமா சார், எனக்கு வந்து இந்த டைம்ல கிளாஸ் செஞ்சுக்கொள்ள கஷ்டமாட்டேன். நான் அந்த ரெக்கார்டிங்க பார்த்து படிச்சுக்கொள்ள எனக்கு ஏண்டிய டைம்ல நான் இது மாதிரி கிளாஸ் வரேன் சார். ஓகே ஓகே, அதை கூட விருப்பமா நீங்க தாராளமா வரலாம். சரியா, அதே போல அந்த ஒன் டைமுக்கு வர மாதிரி இருக்காது. நீங்க ரெக்கார்டிங் பார்க்கல, ஏன்னா ரெக்கார்டிங் தானே அவைலபிளா இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் பார்ப்பீங்க, அப்புறம் நீங்க ரெஸ்ட் எடுப்பீங்க, எங்கேயாவது போவீங்க வருவீங்க. ரைட், இப்படி எல்லாம் இருக்குது. ஒன் டைமுக்கு கிளாஸ் வந்தா அந்த சிக்கல் ஒன்றும் இல்லை, நீங்க ஃபுல்லாவே இருந்துட்டு போவீங்க. ரைட், உங்களோட விருப்பம் மகள், நீங்க உங்களோட வசதிப்படி இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க, பிரச்சனை இல்லை. சரியா ஓகே ஓகே சார், தேங்க் ஓகே ஓகே. ரைட், அப்ப இந்த ஹதீஸ் 3ஆம் தவணைக்குரிய ஹதீஸ், பிரச்சனை இல்லை. நாங்க ஓகே அது இருக்கட்டும். ஆனா ஹதீஸை பொறுத்த மட்டும் இல்ல, ஹதீஸ்ல வந்து உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை என்பது ஒற்றுமை கட்டாயமா கேட்டு வாரது. அடுத்த வந்து கோடிடப்பட்ட சொற்களின் பொருள் கேட்டு வரும். ரைட், இப்படி 4 இடத்துலயோ 2 இடத்துலயோ 3 இடத்துலயோ கோடடிச்சு வார பொருள் கேட்டு வார. அதே போல போதனைகள் 2 தருகாண்டு கேட்டு வார. இலக்கிய நயம் விளக்கு கண்டு வார. ஹதீஸை சுருக்கமாக விளக்கு கண்டு வார. இது கேள்விகளை பொறுத்த மட்டும் இல்ல, அந்த கோடடிச்சு வார சொற்களிக்கிற இல்லையா, அதோட பொருள் எழுதுற மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரியா, கஷ்டம்னா கஷ்டம் அல்ல, படிச்சுட்டு வந்தாலே சரி. இப்ப நகரண்டாரு யக்தசில் வண்டா குளிக்கிறார், ஹம்ச மர்ராத்தன 5 தடவைகள், அல் ஹத்தாயாண்டா பாவங்கள். சரியா, கஷ்டம் இல்ல, படிச்சா லேசி. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஹதீஸ மொழிபெயர்ப்பு நீங்க நல்லா படிச்சுட்டு வந்தா பார்த்துட்டு வந்தா மற்ற 4 கேள்விகளுக்கும் விட எழுதலாம். உவமானம் உவமேயம் பொதுத்தன்மை எழுதலாம். அதே போல போதனைகள் 2 அழகா எழுதலாம். அதே போல இலக்கிய நயம் எழுதலாம். அதே போல ஹதீஸை சுருக்கமாக விளக்குகின்ற கேள்விக்கு நீங்க ஹதீஸ மொழிபெயர்ப்பு எழுதினாலும் சரி. சரியா, விளக்க வேண்டிய அவசியம் இல்லை, விளக்கினாலும் பிரச்சனையும் இல்லை. மொழிபெயர்ப்பு எழுதினாலும் புள்ளிகள் வழங்கப்படும். விளங்கினா, நீங்க 7 மண்டா மொழிபெயர்ப்பு எழுதிட்டு உங்களோட மொழி நடையில உங்களுக்கு என்ன விளங்கிச்சோ அதை சுருக்கமா எழுதினாலும் சரி. ஓகே, சரியா விளங்கினா எல்லாருக்கும்? ஆம் சார். ரைட் ஓகே. அடுத்த பாருங்க, இப்ப இங்கதான் விஷயம். அதாவது 5வது கேள்வி. ரைட், இப்ப நான் நினைக்கிறேன் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பர் வந்து இந்த அமைப்புல வந்திருக்காது இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் பேப்பர் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தானே, அப்ப கொஞ்சம் கஷ்டமாக படாது அப்படி இப்படி என்று லேசான ஒரு ஃபார்மெட்ல தான் பேப்பர் வந்திருக்கும். சரியா, இது வந்து ஒப்பீட்டளவில் அப்படி அல்ல. இந்த மாடல்ல தான் உங்களுக்கு ஃபைனல் எக்ஸாம் வர. ஆனா கஷ்டம் இல்லை. இப்ப 5வது வினாவில தான் பழமொழி எல்லாம் சம்பந்தப்படுறது. 5வது வினாவில ஏ பகுதி பி பகுதி என்று 2 பகுதி இருக்குது. ஏ பகுதியில பழமொழிகள்ல அவ்வளவு பழமொழிகளையும் பாடமாக்கணும் சார். பாடமாக்கினாத்தான் எழுதலாம் இல்லையா? அப்படித்தானே, பாடமாக்கினாத்தான் எழுதலாம். பாடமாக்காம எழுத கஷ்டமே. ஏன்னா
ஓ இல்ல சார், சில முக்கியமானது சில இது இருக்குங்க. அது மாதிரி அது மகன் இப்படித்தான் கைட்ல உள்ள பழமொழிகள் தான் உங்களோட புத்தகத்துல இருக்கிறது. அப்ப கைடை வச்சு தான் எக்ஸாம் பேப்பர் பொதுவா ஃபைனல் எக்ஸாம் தயாரிக்கிறது. அப்ப ஆ. எங்களுக்கு தெரியானா பேப்பர் தயாரிக்கிறவர் எதை முக்கியம் என்று எடுப்பார் என்று. ஓ சார். அப்ப அவரது மனசுல எது முக்கியம் என்று பற்றோ அவர் அதை எடுத்துட்டு போவாரு. அப்ப எங்களுக்கு சுவரா சொல்ல இயலாது, இவர் இதை எடுப்பாரு இது எடுக்க மாட்டாருன்னு சொல்ல இயலாது இல்லையா. அதால நாங்க 27 பழமொழிகளையும் பொருளோட பாடமாக்க வேண்டி வரும். சரியா? ஓகே. என்ன பாருங்க, இப்ப ருப்ப அக்லத்தின் தம்னவ் அக்லாத் இந்த பழமொழியின் பொருளை குறிப்பிடுகிறான்னு இருக்குது. அப்ப பழமொழியோட பொருள் தெரியுமா இருந்தா தான் நீங்களுக்கு எழுதலாம் என்ன. ஓ சார். ரைட். அதே போல பழமொழிக்கு பொருத்தமான ஒரு பழமொழியை உமது மொழியில் தருக. சார் சரியா? செகண்ட் டைமுக்கு எத்தனை பழமொழி வரும்? செகண்ட் டைமுக்கு மகன் செகண்ட் டைமுக்கு 7, ஃபர்ஸ்ட் டைமுக்கு 7. அப்ப மொத்தமா 14 பழமொழி நீங்க படிச்சுக்கணும். சரி. சரியா? அதே போல சரி. கமா தஸ்ரவ் தஹ்சுது மேற்படி பழமொழி பயன்படுத்தப்படும் சந்தர்ப்பம். நான் 14 பழமொழின்னு சொன்னதானே, இந்த 14 பழமொழிகளையிட பொருள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். 1. 2வது 14 பழமொழிகளுக்கும் நிகரான தமிழ் பழமொழி எழுதேலுமா இருக்கணும். 2. 3வது 14 பழமொழிகளும் பயன்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். 3. நான் சொல்ல வாரது என்னண்டா, இந்த பழமொழி விஷயம் இருக்கிற இல்லையா, அது உங்களுக்கு எப்படியோ தெரியாது. நான் மிச்சம் அதை நீங்க படிங்க பாடமாக்குங்கண்டு தூண்டுறது குறைவு. ஏன்னா இது ஏ கேள்வி. பி கேள்வியும் பாருங்க, பி கேள்வியில 2க்கு சிறு குறிப்பு எழுத கேட்டு வந்திருக்கிறேன். அப்ப தலைப்பு அரபால தான் நிற்கும். நீங்க தலைப்பு அரபால இருந்தாலும் சிறு குறிப்பு என்ன செய்யலாம், தமிழ் எழுதலாம். ஆனா தலைப்பு நீங்க சரியா விளங்கி இருந்தா தான் உங்களுக்கு சிறு குறிப்பும் சரியா எழுதணும். ஹசாயிசு சூரத்தில் மக்கியான கருத்து என்ன? ஒரு 2 சொற்களை வச்சு எழுதலாம். இல்ல மக்கி சூறாக்களின் சிறப்பம்சங்கள். அஸ்பாபுன் நுசூல் அண்டா உங்களுக்கு தெரியும் என்ன, பின்னணி அருளப்பட்ட பின்னணி. ஆனா இதை விளக்கம் பெருசா நீங்க படிச்சிருக்க மாட்டீங்க. ரைட். அடுத்தது சுவராவுல் ஜாஹிலியா. சுவராவுல் ஜாஹிலியாண்டா பொயட். சரியா? ஜாஹிலியா கால கவிஞர்களை பத்தி கேட்டுக்கிற. அடுத்து அதபுல் அரப் ஃபில் அஸ்ரில் ஜாஹிலி அப்படின்டா முந்தைய காலத்துல வாழ்ந்த அரபிகளை பத்தியா? அதபண்டா நட்பண்பு. வேற என்ன கருத்திக்குது? ஒழுக்கம். வேற பேப்பர்ல கேள்வி ஹரக்கத் இல்லாமல வர. மகன் ஹரக்கத் இல்லாம தான் வரும். நற்குணங்கள். சரியா? சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அதபண்டா மகன். இப்ப நட்பண்பு, நற்குணம், ஒழுக்கம் எல்லாம் சொன்னீங்க தானே? இல்ல, எல்லாம் பிழை. அதபண்ட சொல் அந்த கருத்து மீக்குது. அதபண்ட சொல் இலக்கியம் என்ற கருத்து மீக்குது. இலக்கியம் அல் அதபுல் அரபி. எங்கட பாடத்துல அரபிலக்கிய நயம் என்ற பாடம் நாங்க அரபால சொல்றது எப்படின்னா அல் அதபுல் அரபி, அரபி இலக்கியம் என்று தான் சொல்றது. அப்ப அதபண்டா இலக்கியம். அப்ப நீங்க உண்மையிலேயே ஏதோ ஒரு வகையில ட்ரை பண்ணி ஜாஹிலியா காலத்துல அரபியர்களுடைய நற்குணங்களை பத்தி எழுதிட்டு வருவீங்க. அரை பக்கமோ ஒரு பக்கமோ. ஒரு மார்க்ஸ் கிடைக்குமா? கிடைக்காது இல்லையா? அப்ப இதை கேட்டுக்கிறது என்னன்னா, ஜாஹிலியா காலத்துல அரேபியர்களுடைய இலக்கியம், அரபி இலக்கியம். சரியா? அதான் கேட்டிக்கிறது. அப்ப நாங்க தலைப்பு அரபு மொழியில் இருக்கிறது சரியா விளங்கினாத்தான் சிறு குறிப்பு கூட எழுதலாம். ரைட். அப்படின்னா அந்த சிக்கல் ஒன்று இருக்குது. 5வது கேள்வியில ஆரம்ப 2 வினாவும் சந்தர்ப்ப துவாவாக இருந்தாலும் கூட அடுத்த 3 வினாக்களும் 6 புள்ளிகளுக்கு பழமொழி வந்திருக்குது. பகினை கொஞ்சம் சிக்கல். அதனால எது பெஸ்ட்ன்னு சொன்னா, நீங்க ஹதீஸையும் அதே போல சூறாக்களையும் கட்டாயமாக நல்ல முறையில பார்த்துட்டு போறது நல்ல வழங்கினா. அப்ப சுவர் தானே ஒரு சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் மஸ்ஜித் வரங்காட்டி முல்ல ஏதாவது ஒரு சூறா, அதுல என்ன கேள்வி வாரன்றதும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அருளப்பட்ட பின்னணி வார, இலக்கியம் வார, படிப்பின வார, ஆரம்ப 2 வசனங்களையும் விளக்குகாண்டு வார, அதோட சேர்த்து தஜ்வீத் சட்டம் கேட்டு வார. அவ்வளவுதான். 5வது क्वेश्चन எனக்கு குழப்பமாய்.
ஆரம்பிற வசனங்களையும் விளக்குகின்றதா? ஓ சார். ஃபைனல் எக்ஸாம்ல மகன் ஸ்கீம் படி நீங்க குறிப்பிட்ட 2 வசனங்களையும் மொழிபெயர்த்திருந்தாலும் உங்களுக்கு புள்ளிகள் வழங்கப்படும். இப்ப அலம் தர கைஃப ஃபஅல ரப்புக பிஅஸ்ஹாபில் ஃபீல், உமது இறைவன் யானைப்படையினரை எப்படி அழியச் செய்தான் என்பதை நீர் பார்க்கவில்லையா? அலம் யஜ்அல் கைதஹும் ஃபீ தضلீல், அவன் அவர்களுடைய சூழ்ச்சியை வீணாக்கி விடவில்லையா அல்லது வழி தவறியதாக ஆக்கவில்லையா என்று மட்டும் எழுதியிருந்தாலும் உங்களுக்கு புள்ளிகள் கிடைக்கும். விளங்கினா? ஃபுல் மார்க்ஸ் கிடைக்குமா சார்? ஏன்னா அதுல விளக்கு போட்டிருக்கு. அதான் விளக்குன்னு போட்டிருந்தாலும் எதை விளக்குறது, எப்படி விளக்குறது? இந்த விளக்கம் என்று சொல்லி ஒரு விஷயத்தையும் படிக்கல தானே. ஓ சார். ஓகே, ஃபைனல் எக்ஸாம்ல ஃபுல் மார்க்ஸ் கொடுக்குறேன், ரைட்? இப்ப நீங்க விரும்பினா இந்த கேள்விக்கு நீங்க இலக்கத்தை போட்டு 1ஆம் இலக்கம் என்று போட்டு மொழிபெயர்ப்பு எழுதுங்க, 2ஆம் இலக்கம் என்று போட்டு மொழிபெயர்ப்பு எழுதுங்க. உங்களுக்கு கொஞ்சம் மனசுல அடே ஃபுல் மார்க்ஸ் கிடைக்குமான்ற சந்தேகம் ஒன்று இருந்தால் உங்களோட மொழி நடையில அந்த 2 வசனங்களுக்கும் நீங்க எதை விலங்கு எடுத்துக்கிறீங்களோ அதை கொஞ்சம் சுருக்கமா 2 வரியில 3 வரியில எழுதினா சரி, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அந்த நீங்க எவ்வளவு முஃபஸ்ஸிராக பார்க்கல வைகளுக்கு. விளங்கினா? அல் குர்ஆனுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய பெரும் ஆளுமைகள் அல்ல நாங்க, ரைட்? சாதாரணமா சின்ன சின்ன சூறாக்களை படிக்கிறவங்க. அதால வந்து விளக்குக என்ற சொல் அல்லது வரையறுக்குக அப்படி சொல்ல வர மேலும் விளக்குக வரையறுக்குக இந்த சொற்கள் வரையிலும் வந்தா மொழிபெயர்ப்பு எழுதினா போதும். ஓகே சார். அப்ப நான் சொல்ல வர்றது என்னன்னா, சூறாக்கள்ல இன்ன கேள்விதான் வரும் என்றது முன்கூட்டியே தெரியும் உங்களுக்கு. அதற்கேற்ற மாதிரி நீங்க படிங்க. இலக்கிய நயம் 4, படைப்பின 4 அல்லது 2, குறைந்தபட்சம் 2, சரியா? அதே போல தஜ்வீத் சட்டம் அதன்னைகளுக்கு என்ன சட்டம் என்று திட்டவட்டமாக சொல்லலாது. ஆனா உங்களுக்கு நாங்க ஒவ்வொரு சூறாவும் முடிய தஜ்வீத் சட்டம் என்ன இருக்குது என்பதை ஒரு பாக்ஸ்ல தந்திக்கிறோம் இல்லையா? அப்ப அந்த பாக்ஸ்ல இருக்கிறத நீங்க குறிப்பாக ராவுடைய சட்டம் அது இதெல்லாம் இருக்குது. ஆனா அதை விட கூடுதலாக வாரது என்னென்றா சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்குரிய சட்டங்கள், தன்வீனுக்குரிய சட்டங்கள், இல்ஹார், இத்காம், இக்ஃபா, இக்லாப். அதுவும் சுக்கூன் செய்யப்பட்ட மீமுக்குரிய சட்டங்கள், இல்ஹார் ஷஃபவி, இத்காம் ஷஃபவி, இக்ஃபா ஷஃபவி. இந்த 7 சட்டங்களையும் மட்டும் படிச்சுட்டு போனா சரி, சரியா? அது சூரா. அதே போலதான் ஹதீஸ் என்று வரக்கொள்ள இதுதான் கேள்வி என்றது உங்களுக்கு தெரியும். அப்ப நீங்க படிக்கிற ஹதீஸ்களை இந்த அடிப்படையில படிச்சா போதும், டீப்பா படிக்கணும் இல்லை. விளங்கினா? அப்ப நீங்க பழமொழிகளை பாடமாக்குறத விட ஹதீஸ்ல வந்திருக்கின்ற சொற்களை பாடமாக்குறது பெட்டர், ரைட்? ஓகே, அப்ப அந்த அடிப்படையில நீங்க எக்ஸாமுக்கு ரெடி ஆகுறது மிச்சம் நல்ல, ரைட்? ஓகே, சரி. அடுத்தது சாய்ஸுக்கு பழமொழி கேள்வி வந்தா அதை விடுறது நல்லமா? அத நான் சொல்லல, சொல்லாம அதைத்தான் சொல்லிட்டு இருக்கிறேன், சரியா மகன்? ஓகே சார். ஓகே சார், சிறு குறிப்பு எழுது அரபுல எழுதணும் இல்ல, அரபு மொழியில் எழுதுகாண்டு வந்தா மகன் அரபாக தான் எழுதணும். சும்மா சிறு குறிப்பு எழுதுகாண்டு வந்தால் அரபு எழுதணுமாண்டு இல்லை. ஆனா தமிழ் அந்த அரபுல தான் தலைப்பு வர கட்டாயம், சரியா? செகண்ட் டைமுக்கு சிறு குறிப்பு வருமே, சிறு குறிப்பு இனி வார உங்களோட எக்ஸாம் பேப்பர் எல்லாம் இந்த ஃபார்மெட்ல தான் வரும். ஓகே, ரைட். இதை பாருங்களேன், இதுல வந்து ஜாஹிலியா கால அரபு இலக்கிய உள்ளடக்கம். இது 2022ஆம் ஆண்டு ஜெயிலானி தேசிய பாடசாலை வழங்கோட பேப்பர் உண்டு, சரியா? இதுல பாருங்க, ஜாஹிலியா கால அரபு இலக்கிய உள்ளடக்கங்களில் கீழ் வருகின்றவை யாவை? அல் ஹிஜா என்பது என்ன? அல் ஹிஜா என்றா வசைப்பாக்கள். ஓகே, புகழ்பாவுக்கு என்ன சொல்றது? அல் மதஹ், புகழ்பாக்கள், சரியா? ரைட். ஓகே, இது வந்து புள்ளால் இப்படித்தானே. இது வந்து இப்ப ஆண்டு 2 இருக்குது இல்லையா? அப்ப அக்கு 2, ஆவுக்கு 2, அக்கு 2, ஆவுக்கு 2. அப்ப அல் ஹிஜாவுக்கு 1, அல் மதஹுக்கு 1, அப்படித்தானே? அல் ஹிஜாவுக்கு 1, அல் மதஹுக்கு 1. டீச்சர் அகையில விஷயம் வைக்கிற, சரியா? டீச்சர் வந்து சில நேரம் அல் ஹிஜா வசைப்பா என்பதற்கு ஒரு புள்ளியை தருவாரு, அல் மதஹ் புகழ்பா என்பதற்கு ஒரு புள்ளியை தருவாரு. ஆனா எல்லாரும் எப்படி தருவாங்கன்னு எதிர்பார்க்க வேணாம். அல் ஹிஜா என்பதற்கு நீங்க வசைப்பான்னு மட்டும் எழுதியிருந்தா அரைப்புள்ளி, சுருக்கமாக விளக்கம் எழுதியிருந்தா 1/2 புள்ளி 1 புள்ளி,
அல்மத புகழ் பாண்டில் இருந்த அரை புள்ளி, அதை கொஞ்சம் ஓரளவு சுருக்கமா விளக்கி இருந்தா அரை புள்ளி, மொத்தமாக ஒரு புள்ளி. விளங்கினா? அதனால கொஞ்சம் விளக்கத்தையும் பார்த்து கொண்டு போங்க. ஏன்னா கடைசியா நடந்த எக்ஸாம் பேப்பர் ஸ்கீம் படி அப்படித்தான் பிரிச்சு போட்டிருந்தாங்க. சரியா? இப்ப உதாரணமா அல்ஹிஜா என்றால் என்பது சரியா என்ன, வசைப்பா. வசைப்பா என்பது என்ன என்ற ஒரு விளக்கம் உண்டிக்கிறோம் இல்லையா? ஒரு கவிஞர் இன்னொரு கவிஞரை அல்லது இன்னொரு கோத்திரத்தாரை எதிர்த்து பாடும் பாடல்கள் சுருக்கமாக. அல்மதஹண்டா புகழ்பா. ஒரு கவிஞர் தன்னிடம் அல்ல ஒரு கவிஞர் தன்னிடம் என்று வந்தா அல் ஃபஹர் என்று வரும், தற்புகழ்ச்சிப்பா. சரியா? தன்னிடம் அல்லது தனது கோத்திரத்தாரிடம் காணப்பட்ட நல்ல பண்புகளை வர்ணித்து பாடிய பாடல்கள் அது தற்புகழ்ச்சிப்பா. சரியா? அல் ஃபஹர். அல் மதஹண்டா பிறரை புகழ்ந்து பாடிய பாடல்கள், ஒரு கோத்திரத்தை அல்லது ஒரு நபரை புகழ்ந்து பாடிய பாடல்கள் அல் மதஹ் என்று அழைக்கப்படும், புகழ்பா. அப்ப நீங்க அந்த பொருளை எழுதுறதோட சுருக்கமாக புத்தகத்துல இருக்கிற கற்றமா இருக்கிற பந்தியா இருக்கிற அதெல்லாம் நீங்க பாடமாக்கணும், அதெல்லாம் எழுதணும் என்ற அவசியம் இல்லை. சுருக்கமா, மிக சுருக்கமாக ஒரு 2-3 சொற்களை கொண்டு ஒரு விளக்கம் ஒன்று எழுதினா நல்ல. ரைட், ஓகே. ஜாஹிலியா கால அல் ஹம்ரியான மகன். ரைட், அல் ஹம்ரியானா கருத்து என்ன கருத்து யாரு தெரியும்? அல் ஹம்ரி மதுபானம் சம்பந்தமாக, போதைப் பொருள் சம்பந்தமாக பாடப்பட்ட பாடல்கள், மதுப்பா. சரியா? மது சம்பந்தமாக, மது தொடர்பாக பாடப்பட்ட பாடல்கள் தான் அல் ஹம்ரியா. ஜாஹிலியா கால சந்தைகள் 2. ஓகே. பின்வரும் சொற்றொடர்களுக்கு அல் குர்ஆனில் கூறப்பட்டுள்ள சொற்கள் என்ன? பொறாமைக்காரன் என்ன? ஹாசிதின். இது சூரத்து அல் ஃபலக்ல வந்திருக்கிற சொல்லுண்ட. ரைட். தேவையற்றவன், அதுவும் சூரத்துல் வரும். தேவையற்றவன். மனித உள்ளங்கள், சுதூரின் நாஸ், மனித உள்ளங்கள், சுதூரின் நாஸ். ஏஹன், ஏஹன் என்றா அஹது, அஹது. ரைட். நான் நினைக்கிறேன் இது ரைட். இப்ப சூரத்துல் இக்லாஸ் தய்யானண்டா அல்லாஹ், அல்லாஹ்னு சொன்னா சரி. நீங்க தய்யான் என்பது யாரை குறிக்கிறன்னு கேட்டா அல்லாஹ்னு சொன்னா சரி. சரி, பொறாமைக்காரனுக்கு என்ன சொன்னீங்க? ஹாசிதின், ஹாசிதின். பொறாமைக்காரன் ஹாசிதின். இது நான் நினைக்கிறேன் இப்ப நாங்க ஸ்கீம் படி சூறாக்களை பிரிச்சுக்கிறோம் தானே. சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ், சூரத்துல் மாஊன் தொடக்கம் சூரத்துல் மசத் வரங்காட்டியும் 2ஆம் தவணைக்குரியது என்று சொன்னோம். 3ஆம் தவணைக்குரியதுதான் சூரத்துல் இக்லாஸ், சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். சரியா? நான் நினைக்கிறேன் இப்ப 2022ஆம் ஆண்டு பேப்பரா இது. 2022ஆம் ஆண்டுன்றது புத்தகத்தில் இருக்கிற ஓர்டருக்கு படிப்பிச்சுட்டு போன காலம். எப்படி இருக்குதோ அந்த ஓர்டருக்கே படிப்பிக்கிறது. அந்த வகையில தான் சூரத்துல் நாஸ் இதெல்லாம் சொல் வந்திருக்குது. சரியா? ரைட், ஓகே. எங்களுக்கும் அப்படித்தான் பேப்பர் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஃபுல் சூறா வரும்னு சொல்லி. எங்க காத்தாங்குடியா? ஓம். நீங்க அப்படியா படிச்சுக்கிறீங்க? ஓம் சார். இங்க மீரா பழமொழிகள் எல்லாம் இல்லைன்னு சொன்னாங்க. என்ன மீரா பாலிகாவா ஸ்கூல்? இல்ல, மட்மம் மரஃபா வித்யாலயா. சரி 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 மகள், நீங்க உங்களோட ஸ்கூல்ல எப்படி உங்களை வழிகாட்டிக்கிறாங்களோ அந்த முறையில நீங்க படிச்சுக்கொள்ளுங்க. சரியா? ஓகே சார். சரி மகள், நீங்க சொல்லுங்களே. அல் இக்லாஸ் என்ன கருத்து என்ன? தூய்மை. தூய்மை. ஏன்னா ரைட், இக்லாஸ் என்ற சொல் குர்ஆன்ல இருக்கிறான்னு எனக்கும் டவுட் தான். சரியா? சூரத்துல் இக்லாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். அதான் இக்லாஸ் என்றா தூய்மை. நீங்க இஸ்லாம் பாடத்துல படிச்சிருப்பீங்கன்னா உல தூய்மை என்று தூய்மை. அப்ப சின்சியரிட்டி இல்லையா சார்? அப்ப சின்சியரிட்டி இல்லையா? சின்சியரிட்டி என்றதும் இக்லாஸ் என்ற கருத்து தானே. ஓ, பியூரிட்டி, அதாவது உல தூய்மையோடு நடக்கிறது, கள்ளங்கப்படம் இல்லாம உண்மையாக நடக்கிறது. ஏன்னா இது இந்த சொல் பொருத்தமில்ல. இக்லாஸ் என்ற சொல் இருக்குது, அது சூறாட பேரு. வந்திருக்குது. இனி சரி, ஓகே. நாங்க அடுத்த சொல்ல பார்ப்போம். குஃபுவன்டா என்ன?
ஷர்ரண்டா தீங்கு தீங்கு, காசிக்கினண்டா இரவு இரவு, இரவு. சரியா? ரைட், ஓகே. ரைட், இப்ப அடுத்த ஆளு சொல்லுங்க. இந்த ஹதீஸ் படிச்சுக்கிறா? மஸலுல் முஃமினீன ஃபீ தவாத்திஹிம் வ தராஹுமிஹிம் படிச்சுக்கிறீங்களா? ஓகே. அப்ப இந்த ஹதீஸ்ல கையாளப்பட்டுள்ள உமானம் என்ன? உடல் உடல். உவமேயம் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டும் முஃமின். ஒருவருக்கொருவர் அன்பு காட்டும் முஃமின்கள். சரியா? ரைட், ஓகே. துஆ பூரணப்படுத்துங்க பார்க்க. ஜவ்வதக்கல்லாஹு தக்வா வ கஃபர தன்பக ويسر لك الخير வயஸ்ஸர லக கைர் ஹைதுமா குந்து. வயஸ்ஸர லக்கல் கைர ஹைசுமா குந்த. வயஸ்ஸர லக்கல் கைர ஹைசுமா குந்த. ரைட். இந்த துஆ ஓதப்படுகின்ற சந்தர்ப்பம் என்ன? பிறரை வழி அனுப்பும் பிறரை வழி அனுப்பும் போது. பிறரை வழி அனுப்பும் போது. வெரி குட். அரபு தமிழ் என்றால் என்ன? 18ஆம் நூற்றாண்டில் அரபு தமிழ் உச்சரிப்பை அரபு எழுத்துக்களில் எழுதுவது. தமிழ் உச்சரிப்பை அரபு எழுத்துக்கள் எழுதுகிறேன் அரபு தமிழ் என்று அழைக்கப்படும். மகன் நீங்க தொடங்கி நீங்க எப்படியோ 18ஆம் நூற்றாண்டு நீங்க எழுதுங்க, அது அவசியம் இல்லை. 18ஆம் நூற்றாண்டில் இலங்கையிலும் தமிழகத்திலும் வாழ்ந்த முஸ்லிம்கள் தமிழ் உச்சரிப்பை அரபியில் எழுதும் வழக்கத்தை கொண்டிருந்தார்கள். இதுவே அரபு தமிழ் என்று அழைக்கப்படும். அல்லது தமிழ் உச்சரிப்பா அரபு மொழியில் எழுதுறது வந்து அரபு தமிழ் என்று அழைக்கப்படும் சுருக்கமாக. சரியா? ரைட். பதிவு சட்டங்கள் 2 என்ன? அது எழுதலாம் தானே? ரைட், ஓகே. எது வேண்டாலும் எழுதலாம். ரைட். இது நாங்க படிச்சோம்னா நாமல் அஸது ஃபீலில் ஷஜரா என்று படிச்சோம்னா. ரைட். இதுல வந்து சட்டம்னா அது எது வேணாலும் எழுதியலுமா? எதென்றாலும் எழுதலாம். கல்கலா சுஹரா, கல்கலா குபுரா, மத்து ஜாயிஸ், மத்து வாஜிப். சரியா? அவளுக்கு விருப்பமானதையும் எழுதலாம், அது பிரச்சனை இல்லை. ரொம்ப நாத்தான் கேட்டுக்கிறேன். ரைட். உக்து உன்வான முனாசிப லிஹாதிஹில் ஃபக்ரா. இந்த கதைக்கு பொருத்தமான ஒரு தலைப்பு. ரத்துன் ஜமீல். சரியா? ரத்துன் ஜமீல். கைஃப கானல் அஸது தஹ்த ஷஜரா. கைஃப கானல் அஸது தஹ்த ஷஜரா. நாமல் அஸது. வெரி குட். நாமல் அஸது. கைஃப என்றா எப்படி, கான என்ற கருத்து என்ன? காணப்பட்டது. சரியா? அப்ப கைஃப கான எப்படி காணப்பட்டது? அல் அஸத் சிங்கம், தஹ்த ஷஜரா மரத்துக்கு கீழே. மரத்துக்கு கீழே சிங்கம் எப்படி காணப்பட்டதுன்னு கேட்டால் நாமல் அஸது. ரைட். நாமல் அஸத் அல்லது நாம அல்லது கானல் அஸது நாயிமன் அப்படி எல்லாம் எழுதலாம். மாதா சகத அலா வஜ்ஹில் அஸத். மாதா சகத அலா வஜ்ஹில் அஸத். அல்ஃபார். மாதாண்ட கருத்து என்ன? சகத விழுந்தது. அலா வஜ்ஹில் அஸத் சிங்கத்தின் முகத்தின் மீது. ரைட். அப்ப நீங்க சகத என்ற சொல்ல தேடி பார்த்தா எங்க இருக்குது? இந்த இருக்குது. சகத என்ற சொல் இருக்குது இல்லையா? மாதா சகத்த அலா வஜ்ஹில் அஸத். அலா வஜ்ஹில் அஸத் என்ற சொல் இங்க இருக்குது. அப்ப இடையில இருக்கிற சொற்கள் ரெண்டும் தான் மின் என்ற சொல்லும் ஃபௌருன் என்ற சொல்லும். மின் அதிலிருந்து அப்ப ஃபௌர் என்ற சொல் மட்டும்தான் மிஞ்சிக்கிற. எனவே ஃபௌருன் என்பதுதான் விட. ரைட். ஃபௌருன். மாதா தலபல் ஃபௌரு இந்தல் அஸத். மாதாண்டா என்ன? தலபேண்டா கருத்து தெரியுமா? தலப வேண்டியது. மாதா தலப என்ன வேண்டிக் கொண்டது? அல்ஃபாரண்டா எலி. எலி என்ன வேண்டிக் கொண்டது? இந்தல் அஸத் சிங்கத்திடம் என்ன வேண்டிக் கொண்டதா? காட்டுமாறு வேண்டியது. இரக்கம் காட்டுமாறு வேண்டியது. இரக்கம் காட்டுமாறு வேண்டியது என்பதற்கான அரபு சொல் என்ன? வஸ்தஅதஃபல் அஸத். இதான் சொல். வஸ்தஅதஃபல் அஸத் சிங்கத்திடம் தனக்கு இரக்கம் காட்டுமாறு வேண்டியது. வஸ்தஅதஃபல் அஸத். ரைட். அடுத்த பாருங்க. மாதா ஃபஅலல் ஃபஅரு. எலி என்ன செய்தது? ஃபஅல என்றா செய்ததா? இந்தமா சமிஅ சுராஹல் அஸத் சிங்கத்தின் குரலை கேட்ட போது எலி என்ன செய்தது? வெரி குட். ஃபாக்பல முஸ்ரியான். இந்த இருக்குது. ஃபாக்பல முஸ்ரியான் வேகமாக ஓடி சென்றது. ரைட். ஃபாக்பல முஸ்ரியானா? ஓகே. அப்ப கொஞ்சம் யோசிச்சு விட எழுதி கொண்டா சரி. இதை நாங்க பார்த்தோம். இதே கவிதை இங்கே வந்திருக்குது. ஏன்னா உன்வான் பார்த்தோம், மஸ்முல் கித்தா பார்த்தோம், ஜைலாஹா ஷக்லஹா நதீஃபா. ரைட். அதெல்லாம் பார்த்தோம். ரைட். இந்த இது படிச்சுக்கிறா இன்சால் தனி அன் இலாஹி. ஓகே. இதுல வந்து போதனைகள் 2 கேட்டிருக்கிற. எழுதலுமா? போதனைகள் 2.
போதனைகள் 2. சும்மா சொல்லுங்களே, 4 வரையில 4 போதனை இருக்குது, சொல்லுங்க. சைத்தான் என்பவனை தூரப்படுத்து. சைத்தான் என்பவனை எமக்குரிய எதிரியாக நாங்கள் காண வேண்டும். சரியா? சைத்தானை நாங்கள் அல்லாஹ்வினால் விரட்டப்பட்ட ஒரு எதிரியாக பார்க்க வேண்டும். விளங்கினா? எனவே எனது இறைச்சகன் அளவற்ற அருளால நிகரட்டன்படி ஒன்று. ரைட். அப்ப அல்லாஹ் சரியா, அல்லாஹ் அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புள்ளவனாகவும் இருக்கின்றான் என்று எழுதுறது. சரியா? எமது வேதமாக நாம் சங்கமிக்க குர்ஆனை எடுக்க வேண்டும், அதனுடைய போதனைகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று எழுதி கொண்டு போறது. எனது நபி மகத்தான நற்குணமுடையவர். எமது நபி மகத்தான நற்குணமுடைய நபியாக காணப்படுகின்றார் என்று அந்த நீங்க வரிக்கு வரி பார்த்தா அவளுக்கு போதனை கிடைக்காது. அதுக்குள்ள இருக்கிற கருத்தை வச்சு நீங்க ஓடமொழி நடையில ஏதாவது சம்திங் எழுதினா சரி. அல்லாஹ்வின் திருநாமங்கள் 2 கேட்டிருக்கிற, சொல்லுங்க பார்க்க. வெரி குட். ஓகே. இக்கவிதையில் கவிஞரின் யோசனை என்ன, மைய கருத்து என்ன, சொல்லுங்க பார்க்க. வாழ்வின் அடிப்படையாக பின்பற்ற வேண்டிய முக்கிய விடயங்களை வாழ்வில் அடிப்படையாக தெரிந்திருக்க வேண்டிய முக்கிய விடயங்களை கவிஞர் கவிதையினூடாக குறிப்பிட்டு காட்டுகிறார். ஓகே. அப்ப வணக்கத்துக்குரியவன் யாரு, நபி யாரு, வேதம் என்ன, எதிரி யாரு, ரைட். அப்ப இது குறித்து கவிஞர் என்ன செய்கிறார், கவிதையினூடாக எடுத்து காட்டுகிறார் என்று சொன்னார். இலக்கியம் 4 அழகா எழுதலாம். சரியா? ஒத்தோசை கொண்ட சொற்கள். வேற? கடைசியில் மீம் என்ற இடத்துல முடிஞ்சிருக்கிறது. வேற? எல்லா வாக்கியங்கள் ஆரம்பத்துல வந்திருக்கிறது. எளிய சொற்கள், கருத்து. சரி, ஓகே. அதுல மனிதர்கள்ல சிறந்தவராகவும் மனிதர்கள் எதிரியாகவும் கூறப்பட்டவங்க யாரு? சிறந்தவர் யாரு? நாங்க இதை பார்த்தோம், இந்த கேள்விகளை தான் பார்த்தோம். கலீஃபாவை கண்டதும் சிறுவர்கள் என்ன செய்தார்கள்? ஓடிப்பட்ட சொற்கள். கலீஃபாவை கண்டு அஞ்சாத சிறுவனின் பெயர் என்ன? அப்துல்லா இப்னு ஜுபைர். இந்த பந்தியின் சாராம்சத்தை சுருக்கமாக எழுதானே. ஓகே, படிப்பினையும் எழுதலாம். ரைட். இது சூரத்துல் இக்லாஸ். இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பின்னணி கேட்டிக்கிற, இலக்கியம் கேட்டிக்கிற, படிப்பினை கேட்டிக்கிற, ஆரம்ப 2 வசனங்களும் விளக்கு கண்டு வந்திருக்கிறேன். தஜ்வீத் சட்டம் இடையில வந்திருக்கிற பாருங்க. யகுல் லஹு என்ன சட்டம்? இதுதான் செய்யப்பட்ட நோன்னு பிறகு லாம் வந்திருக்கிற. இணைத்து ராகமின்றி ஓத வேண்டும். இணைத்து ராகமின்றி ஓத வேண்டும். ரைட். குஃபுவன் அஹத். அதுல இல்ஹார். ஓகே, கல்கலாம் இருக்குது. ரைட். ஓகே. இல்ஹார் அண்ட் கல்கலா. ரைட், பிரச்சனை இல்ல. கல்கலா குபுரா. ரைட், அதையும் எழுதலாம். ஆனா குறிப்பாக நாங்கள் எழுத வேண்டியது அந்த இல்ஹாருடைய சட்டத்தை. சரி, சரியா? ரைட். ஓகே. அடுத்து இந்த ஹதீஸ் நாங்க படிக்கல. இந்த ஹதீஸ்ல உவமான உவமைய பொதுத்தன்மை எல்லாம் சொல்லலுமா இந்த பெரிய ஹதீஸ்ல? ஓகே, சொல்லுங்க பாக்க. உவமானம் என்ன? கப்பலில் பயணம் செய்யும் பயணிகள். கப்பலில் பயணம் செய்யும் பயணிகள். ரைட். உவமேயம் வந்து அல்லாஹ்வை நிராகரித்தவர்களும் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர். அப்படி அல்ல. வரையறைகளை வரம்புகளை மீறுகின்றவர்கள். அது வந்து நீங்க எப்படி எழுதணும்டா, கப்பல்ல பயணம் செய்யறது மட்டுமல்ல வாரது. கப்பலின் மேல்தளத்தில் அதாவது கப்பலின் கீழ்த்தளத்தில் துளையிடுபவர்களை தடுக்காத மேல்தளத்தினர். அழகினா அப்படித்தான் வரணும். கப்பலின் கீழ்த்தளத்தில் துளையிடுவதை தடுக்காத மேற்தளத்தினர். உவமேயம் என்ன? அல்லாஹ்வின் வரம்புகள் மீறப்படுகின்ற போது அதனை தடுத்து நிறுத்தாதவர்கள் என்று வார். பொதுத்தன்மை என்ன? அழிவு. இதே நீங்க ஆப்போசிட்டா பார்க்க வேணும். எப்படி? கப்பலின் கீழ்த்தளத்தில் துளையிடுவதை தடுக்கின்ற மேல்தளத்தினர். தடுக்கிற கீழே நீங்க துளையிட வேண்டாம்னு தடுக்கிற. அது மாதிரி உவமேயம் என்ன இடப்ப? அல்லாஹ்வின் வரம்புகள் மீறப்படுகின்ற போது அவற்றை
தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள் என்று எழுதிட்டு பொதுத்தன்மை என்ன? ரெண்டு சாராருக்கும் அழிவான அபாயம். பாதுகாப்பு இல்ல பாதுகாப்பு, அபாயம் இல்ல பாதுகாப்பு. தடுத்து நிறுத்தினா பாதுகாப்பு தானே மகள், சரியா? அப்ப வெறுமனே கப்பல்ல பயணம் செய்கின்ற பயணிகள் என்று எழுதினா அந்த பொருத்தமான உவமான உவமையும் எழுதலாம். அழிவு அதான் ரெண்டு இருக்குது. ஒன்று அழிவு, ரெண்டாவது பாதுகாப்பு. அழிவு எப்படி வர? கப்பலின் கீழ்த்தளத்தில் துளைக்கிடுவதை தடுக்காத கீழ்த்தளத்தினர், சரியாம தடுக்காத வந்தா மேற்தளத்தினர், ரைட். அதே நேரம் உவமேயம் என்ன? அல்லாத வரம்புகள், அல்லாத சட்டத்திட்டங்கள், அல்லாத கட்டளைகள் மீறப்படுகின்ற போது அவற்றை தடுத்து நிறுத்தாதவர்கள், அப்பதான் பொதுத்தன்மை வந்து அழிவாக வரும், அழிவண்டு வரும். இது இப்படி மாறி வரும். எப்படி? கப்பலின் கீழ்த்தளத்தில் துளையிடுவதை தடுக்கின்ற மேற்தளத்தினர், ரைட். அப்ப அதுவமானம் என்ன? அல்லாத வரம்புகள் மீறப்படுகின்ற போது அவற்றை தடுத்து நிறுத்தக்கூடியவர்கள். பொதுத்தன்மை என்ன? பாதுகாப்பு. விளங்கினார்? ரெண்டு உவமானமையும் எடுக்கலாம். சார் நான் இப்ப அது கேட்டா அது சரி ஒன்றெழுதி கொடுத்தா சரி தானே? ஒன்றெழுதுனா போதும், பிரச்சனை இல்லை. ஒன்றெழுதுனா சரி, சரியா? ரைட். அப்ப சொற்கட்ட பொருளை சொல்லுவாங்க. அலா ஹுதூத் இல்லாண்டா, அலான்னு சொல்லணுங்களே, ஹுதூத் இல்லாண்டா அல்லாஹ்வின் வரம்புகள், ஹுதூத் இல்லா அல்லாஹ்வின் வரம்புகள், சரியா? வனஜு ஜமீஆண்டா அனைவரும் பாதுகாக்கப்படுவார்கள், தப்பித்துக் கொள்வார்கள், ஈடேற்றம் பெறுவார்கள். அந்த கருத்துலாம் வர ஜமீஆண்டா அனைவரும். ஓகே. போதனைகள் எழுதலாம், அழகா இலக்கியத்தையும் வந்து எழுதலாம். ஹதீஸை சுருக்கமாக விளக்குகின்றா நீங்க ஹதீஸை மொழிபெயர்ப்பு எழுதினாலும் போதும், எழுதலும் நினைக்கிறேன். எப்படி சார்? இப்ப போதனை என்றா அழைப்பு பணியின் அவசியம் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஒன்று, தவா செய்யணும் இல்லையா? அது போதனை என்றாலும் வழிகாட்டல் என்றாலும் படிப்பினை என்றாலும் எல்லாம் ஒன்றுதான். எல்லாம் ஒன்றுதான். போதனை என்பதும் வழிகாட்டல்கள் என்பதும் படிப்பினைகள் என்பதும் எல்லாமே ஒன்றுதான். அழைப்பு பணியின் அவசியம் இங்கு வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதே போல தீமைகள் இடம்பெறுகின்ற போது அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டும். ரெண்டு. மூணாவது, தீமைகள் சுயநலவாதியாக இருக்கக்கூடாது, தான் மட்டும் நல்லவனாக இருக்கக்கூடாது, மற்றவர்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும். அதே போல மற்றவர்கள் தவறு செய்கின்ற போது அல்லது பாவங்கள் செய்கின்ற போது அவற்றை தடுத்து நிறுத்தாவிட்டால் அல்லாஹ்விடமிருந்து அழிவு எல்லாருக்கும் ஏற்படும். எழுதுறதுதானே. அடுத்த ரசூலுல்லா அழகான உவமானம் என்ற உதாரணம் ஒன்ற பயன்படுத்தி இந்த விஷயத்தை தெளிவுபடுத்திக்கிறார். அப்ப கற்பித்தல ஈடுபடக்கூடியவங்க அந்த உதாரணங்களை குறித்தான் என்ன செய்யணும்? மாணவர்களுக்கு குறிப்பிட்ட விஷயங்களை தெளிவுபடுத்தணும். இப்படி எழுதலுமா இல்லவா? ஏழும் இன்ஷா அல்லாஹ். ஹைர். ஓகே, ரைட் ரைட். அப்ப ஹதீஸை சுருக்கமாக விளக்கி கொண்டு வந்தா மொழிபெயர்ப்பு எழுதினாலும் போதுமா? ரைட். இந்த யூடியூப் கிளாஸ் ரெக்கார்டிங் வந்து அவசரமா வருமானு தெரியல, சொல்லி பார்க்குறேன், பார்ப்போம். இல்ல நோட்ஸ் ஒன்றும் இல்லை. நோட்ஸ் வந்து உங்களோட கையில் இருக்கிற புத்தகம் தான் நோட்ஸா? ரைட். ஓகே ஓகே ரைட். இதெல்லாம் பழமொழி, ரைட். இப்ப இதுல வந்து தலைப்பை சொல்லலுமான்னு பாருங்க. அஹ்ராலு அஷ்ஷிஅர் ஜாஹிலி. சொல்லுங்க பாக்க. அஹ்ராலு ஷிஅர் ஜாஹிலி என்றா ஜாஹிலியா காலத்தில் இல்ல, ஜாஹிலியா கால கவிதையின் குறிக்கோள்கள். சரியா? குறிக்கோள்கள் என்பது வேறொன்றுமல்லப்பா, அந்த ஹமாசா, ஃபஹர், அல் ஹிஜா, அல் வசப், அல் ஹசல், அதுகள் தானே. சரியா? ரைட். நாங்க வடிவங்கள் வகைகள் உள்ளடக்கம் படிச்சிருப்போம். ஆனா அஹ்ரால் என்பது அதுதான் குறிக்கிறது. குறிக்கோள்கள் என்றாலும் அதுதான் கருத்து. அம்சாலுல் அரபண்டா அரபு பழமொழிகள், அரபியர்களின் பழமொழிகள், அரபு பழமொழிகள். அத்தஜ்வீத் என்றா உங்களுக்கு தெரியும். அஹம்மியத்துல் ஹதீஸ் ஃபில் அதபில் அரபி. இது கருத்து. தஜ்வீதுக்கு நம்ம எல்லா தஜ்வீதையும் எழுதி வேணுமா? இந்த சுருகு இப்ப 5 மார்க்ஸ் மகன், 5 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி 5 பாயிண்ட்ஸ் எழுதுனா சரி.
விளங்கினா தஜ்வீதுடைய அதை கற்பதன் அவசியம், தஜ்வீத் இல்லாம நாங்க ஓதுனா என்ன நடக்கும், தஜ்வீத்ல என்ன முக்கியமான சட்டங்கள் என்றதை தெளிவுபடுத்தி நீங்க ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதினா சரி. சரி சரி. ஓகே. அஹம்மியத்துல் ஹதீஸ் ஃபில் அதபில் அரபி என்ற ஹதீஸின் முக்கியத்துவம். ஹதீஸின் முக்கியத்துவம். அஹம்மியான கருத்து முக்கியத்துவம். ஃபில் அதபில் அரபி என்ற கருத்து அரபி இலக்கியத்தில் ஹதீஸின் முக்கியத்துவம் என்று வரும். சரியா? ஓகே. இதுல வந்து நாங்க துஆவை ரைட். ஓகே. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். இது எப்போதுல நாங்க தூங்கி எழுந்தது மோதக்கூடிய ஒரு துஆ. சரியா? சரி. ஓகே ஓகே. அப்ப நீங்க அந்த பேப்பரும் பார்த்துட்டோம். நான் நினைக்கிறேன் அடுத்த கிழமையோட உங்களோட எக்ஸாம் முடியும் வைக்குமேனா, எல்லாமே முடியும் தான் அடுத்த கிழமையோட இன்ஷா அல்லாஹ். அதுக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிட்டு எல்லா பாடம் முடிஞ்சா? ஓ சார் எல்லா பாடமும் முடிஞ்சு சார். எல்லாம் முடிஞ்சு சார். எக்ஸ் மட்டும் இருக்குது சார். விளங்கல்ல சார் நீங்க 10ஆம் ஆண்டுக்கு அரபிக் எடுக்கிறது இல்லையா சார்? நான் இது 11ஆம் ஆண்டு 10ஆம் ஆண்டு ரெண்டும் சேர்த்து கொண்டு தான் அரபிக்க கொண்டு போறேன். சரி சார். ஓகே ரைட். சார் டைம் டேபிள் எப்படி சார்? டைம் டேபிள் ஜூம் கிளாஸ் இந்த அரபிக் லிட் அதான் சனிக்கிழமை தான். சனிக்கிழமை 7 மணி தான் செய்யறது. சனிக்கிழமை என்னால செய்ய இயலா போனா ஒன்றோ நான் முன்கூட்டி செய்வேன், இல்லாட்டி பிறகு ஒரு நாள செய்வேன். சனிக்கிழமை மட்டுமா சார்? 10ஆம் ஆண்டு சனிக்கிழமை, 11ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை வந்து அரபு மொழி. ஓகே சார். சரி. ஓகே. 5th விடுறதா இருந்தா பழமொழி துவா மேலோட்டமா படிச்சுட்டு போகலாமா? பிரச்சனை இல்லை. துவாவை நீங்க மேலோட்டமாக படிச்சது பிரச்சனை இல்லை. துவாவுக்குரிய கேள்வி வந்து இடைவெளி நிரப்புக, பூரணப்படுத்துக, சந்தர்ப்பத்தை குறிப்பிடுக, இந்த மாதிரியான வினாக்கள் தான் வருது. சரி. ஓகே. நாங்க இன்ஷா அல்லாஹ் டைம் முடிஞ்சு ரைட். இந்த பேப்பர் நான் உங்களோட குரூப்ல போட்டிக்கிறேன், கொஞ்சம் பாருங்க. இதை கொஞ்சம் செஞ்சு பாருங்க. கூடுதலா 2023ஆம் ஆண்டு வடமேல் மாகாண பேப்பர் உண்டு. சரியா? அப்ப இது கொஞ்சம் செஞ்சு பார்க்குற அளவுக்கு நல்லது. இது வாட்ஸ்அப்ல அப்லோட் பண்ணி விடுவீங்களா சார்? போட்டுக்கிறேன் மகன். வாட்ஸ்அப்ல போட்டுக்கிறேன். இப்ப நான் இதை ஓபன் பண்ணினது ஒரு குரூப் போயிட்டு குரூப்ல இருக்கிற இந்த பேப்பரை தான் நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஓகே சார். சரி. ஓகே. பழமொழி பார்ட் 1க்கு வராது என்று சூறா சொல்ல இயலாது. வரோம் மேலும் வராமலிக்கோ மேலும் பொதுவா வார் இல்ல. சரியா? பொதுவா வாரது இல்ல. வாரில்லைன்றதுக்காக வரவே வராதுன்னு சொல்றதுக்கும் இல்லை. ஃபைனல் பேப்பர்ல வரக்கூடிய சான்ஸ் இல்லை தானே? ஃபைனல் எக்ஸாம் பேப்பர்ல வந்து இல்லை இது வரைக்கும். பார்ட் 1ல ஃபைனல் எக்ஸாம்ல பழமொழி வந்தது இல்லை. இன்னமா ஃபர்ஸ்ட் பார்ட்ல சேர் கஷ்டமா இருக்குது. ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட் சரியான லேசி. உண்மையிலே மற்ற பகுதிகளுக்கு விடையெழுத்தை விட ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த 20 புள்ளிகளுக்கு வினாய்க்கிறது நரபால விட எழுதுறது அது ஆக லேசி ஆயிடுது. மற்றதெல்லாம் வரி கணக்குல பந்தி கணக்குல சும்மா கட்டுறமா எழுதணும். ஆனா அந்த கேள்விகளுக்கு அந்த சொல் வந்தாலே புள்ளி இருக்குது. சரியா? சரி சார். சரி. சரிம்மா. ரைட். ஓகே. நாங்க அப்ப இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு கிளாஸை நிறைவு செய்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நாங்க இன்னும் ஒரு சந்தர்ப்பத்துல சந்திப்போம். சரியா? நல்ல முறையில எக்ஸாம் செய்யாதவங்க என்னை கொண்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். முடிஞ்சுட்டேன் சார். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா சார். பாரக்கல்லாஹு ஃபீக். ஓகே. பாரக்கல்லாஹு ஃபீக். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக ஜஸாக்கல்லாஹு ஹைரா லா சார். இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.